ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதம் உங்கள் ஒரு மேலும் தங்கி இருக்கட்டும். இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். லைவில் பைபிள் ஸ்டடியை அட்டன் பண்ணுற மக்கள் இது தொடர்ந்து லைவில் ஆன்லைனில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்பொழுது படிக்கும் பொழுது நமக்கு இதில் எதுவும் நம்ம மெமரைஸ் பண்ண போகிறது இல்லை. வசனங்கள் மனப்பாடம் பண்ணி அப்படியோ இல்லாட்டி வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படியே மெமரைஸ் பண்ணியோ அப்படி இல்லை. இதில் பைபிள் ஸ்டடியில் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் சில காரியங்கள் கண்டிப்பாக நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய தெளிவு, கிளாரிட்டி, அதில் வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். புரியுதா? கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களில் நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுல நம்ம இந்த பைபிள் ஸ்டடின்ற பேரில் பயிற்சி எடுக்கிறோம். இது ஒரு பெஸ்ட்டு பயிற்சி. ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சம்பவத்தை, ஒவ்வொரு சாப்டரை கொஞ்சம் மாதங்கள் ஆகும்பொழுது ஒரு புக்கே மொத்தமாக கவர் பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்ம ஒரு சாப்டராக போகும்பொழுது டிஃப்ரெண்ட்டான சம்பவங்கள், அதில் வெவ்வேறு விதமான காரியங்கள், எப்படி எழுதப்பட்டுச்சு, யாருக்கு எழுதப்பட்டுச்சு, எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணுறது, அதை வந்துட்டு அர்த்தம் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சாப்டரை மாறி மாறி பார்க்கும்போது பலவிதமான சம்பவங்களை நம்ம அணுகும் பொழுது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக பெருகும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. சரி, நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் போன வாரம் பார்த்தோம். நம்ம 10ஆம் அதிகாரத்தில் பேதுருக்கிட்டையும் கொர்நேலியுக்கிட்டையும் ஆண்டவர் பேசி, பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு கொண்டு போய் அதில் பேதுருவுக்கு அநேக காரியங்கள் புரிய வச்சு, பேதுரு மூலமாக எருசலேம் சபையில் அநேக காரியங்கள் புரிய வச்சு, இப்படியெல்லாம் நடக்குது. சரியா? அப்புறமா வந்துட்டு அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு கிளை சபை ஆரம்பிக்கப்படுது. அந்த கிளை சபை ஆரம்பிக்கப்பட்ட நம்ம ஆக்சுவலி கிளை சபைன்னு சொல்ல முடியாது, பிரான்ச் சர்ச் இல்லை, சர்ச், கர்த்தருடைய சபை விரிவாக்கம் அடையப்படுகிறது, விரிவாக்கம் பெறுகிறது. அதில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது வந்துட்டு அங்கே பர்னபா பவுல் சேர்ந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது எப்படி நடத்துகிறாங்க சர்ச், எப்படி போய்கிட்டு இருக்கு, பயங்கரமாக போகுது, சீஷர்கள் கூட்டம் பெருகுது, தேவ ராஜ்யம் விஸ்தாரமாகுது, அநேகருக்கு இந்த காரியங்கள் தெரிய வருது அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய காரியங்கள் கேள்விப்படும் பொழுது எருசலேம் திருச்சபையிலிருந்து பவுலையும் பர்னபாவையும் வந்துட்டு அங்கே எப்படி ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பதற்காக ஒரு சில தீர்க்கதரிசிகள் கூட்டமாக அங்கே போய் பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது. ஆமாம், பார்க்க போகும்பொழுது அங்கே என்ன நடக்குது, அதில் தீர்க்கதரிசிகள் அந்த கூட்டத்தில் வந்த ஒருவனாகி அகபு என்பவன் வருகிற நாட்களில் பஞ்சம் வரும், இல்லை பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி அகபு தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை கிளௌதிய ராஜா ராஜபாரம் எடுத்த பொழுது அவன் நாட்களில் பஞ்சம் வந்தது. அதற்காக என்ன பண்ணாங்க, சபையார் அனைவரும் தேவனோடு இணைந்திருந்தபடியினால் அதில் கஷ்டப்படுற ஆட்களுக்கு உதவி செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க, தர்ம சகாயத்திற்காய் பணம் சேகரிக்கிறார்கள். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், ரைட்? ஆமாம், இன்றைக்கி 12ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாட் இஸ் ஹேப்பனிங். அடுத்து வந்துட்டு திருப்பி கவனிங்க, அந்த கான்டெக்ஸ்ட் மறந்துடக்கூடாது. டாக்டர் லூக்கா என்ற மருத்துவர் அவருடைய அறிமுகமான அவருடைய நண்பருக்கு தேயோப்பிலுவுக்கு இயேசுதான் உண்மையான இரட்சகர், அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மை அப்படின்றதற்கான இன்னும் வேறு என்னென்ன எவிடன்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? லூக்கா என்ற மருத்துவர் தன்னுடைய சிநேகிதன், நண்பன், அவருக்கு வந்துட்டு தெரிய வந்த பொழுது அவருக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மை அப்படின்றதற்கான உன் நம்பிக்கை கரெக்டு தான் அப்படின்றதற்கான இன்னும் என்னென்ன எவிடன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம 12th சாப்டர்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதில் லூக்காவுடைய ஆங்கிள், இயேசு மரித்தார் உயிர்த்தெழுந்தார், சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணால் யூதர்கள் ரசிக்கப்பட்டாங்க. இது ஸ்டார்டிங் எல்லாமே அழகாக சொல்லே வர்றார். இப்போ லூக்காவுடைய ஃபோக்கஸ் மோஸ்ட்லி எங்கே போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவை பின்பற்றிய சீஷர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பு முனை. நான் போன வாரம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சீஷர்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு திருப்பு முனை, சடனாக ஒரு சேஞ்ச், தலைகீழ மாறிட்டாங்க. பேயை கண்டா ஓட்ட முடியல, பதறி ஓடுறானுங்க. இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் சித்தன்ன்றது புரியாமல் இவனுங்க மாம்சத்திற்குரிய காரியத்தை பேசுகிறாங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போசிச்சாரு. கூடிய சீக்கிரத்தில் அது சாப்பாடு தாங்க பெரிய பிரச்சனையே. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஒரு 5 years பேக் நடந்தது. எந்த கண்ட்ரியில் பயங்கரமான வெட்டிக்கிளிகள் கூட்டம் வந்து அவங்களுடைய பயிர் நிலங்களை மொத்தமாக வெட்டி போட்டுருச்சு, கடிச்சு பயிர் நிலங்களை மொத்தம் நாசம் பண்ணிடுச்சு. நான் படித்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, மேபி ஒரு 4 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி வந்துட்டு அது இப்போது பரவாயில்ல, நிறைய டெக்னாலஜி, மருந்து, பயிர்களை பாதுகாக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்குது.
ஆரம்ப நாட்கள் அவ்வளோலாம் இருந்தது. பட் ஸ்டில் இவ்வளோ வேகமாக பண்ணுற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால வந்துட்டு நம்ம பைபிள்லேயே பார்த்துருக்கோம்ல, பல இடங்களில் வந்து வெட்டுக்கிளிகள் வந்து பயிர் நிலங்கள் நாசமாக்கி போட்டுரும். பஞ்சம் ஈஸியாக வந்துடும், சாப்பாடு கஷ்டம் ஈஸியாக வந்துடும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை இயேசு போஷித்தார்ன்றதை பார்த்த உடனே இவங்க இயேசுவை தேடி சீசர்கள் ஓடி வராங்க. இயேசு தெளிவாக சொல்கிறாரு, அற்புதத்தை பார்த்தாட நம்பி வந்தீங்க, அற்புதத்தை பார்த்தா நம்பி வந்தீங்க, நீங்கள் என்ன சாப்பாடு கிடைக்கும் தானே வந்தீங்க அப்படின்றார். யோவான்ல வாசிக்கிறோம்ல, ஆமாம், சோத்துக்காக தான் வந்தீங்க அப்படின்றார். அப்போ சீசர்களுடைய நோக்கம் எல்லாமே இட் வாஸ் வெரி ஃபிசிக்கல், இட் வாஸ் வெரி டெம்பரவரி, ரொம்ப தற்காலிகமாக இருந்தது. என்னால் ஆக்சுவலாக சீசர்களுடைய மென்டாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. சம்டைம்ஸ் இயேசுவை நல்லா புரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, நல்லா இயேசோடு கூட இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப மாம்சமாக பேசுகிறாங்க, ஒரு குட்டி பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. பேசிக்கே புரியாத. அது நான் எப்படி யோசிக்கிறேன், சில விஷயங்கள் வாசிக்கும் போது இது ஏன் கூட ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அவர் சொன்னால் இன்றைக்கே அது பெட்டராக புரியுண்டா, உங்களுக்கு ஏன்டா புரியல அப்படின்ற மாதிரி இருக்குது சில இடத்துல சீசர்களுடைய பிஹேவியர்ஸை வாசித்து பார்க்கும்போது. அப்போது இப்படி இருந்தவர்கள் திடீர்னு ஒரு பெரிய சேஞ்ச் அவங்க லைஃப்பில், பல மாதங்கள் பல வருஷங்கள் கழிச்சு, ஆதாயத்துக்காக பிஸ்னஸ்க்காக இல்லை, ஒரே நாளில் அவங்க லைஃப் கம்ப்ளீட்டாக மாறுது. ஒரே நாள் தான், அதுவும் பெந்தேகோஸ்தே நாள் வந்துட்டு 10 days கேப்பு, 10 நாள். அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த பிறகு, பரிசுத்தாவி பெற்ற பிறகு அவங்க லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாறுது, மொத்தமாகவே மாறுது. இன்னும் சொல்லப்போனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற அந்த ஆதாரம் இவங்களுக்கு கிடைச்ச உடனே அது உண்மைதான் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டாங்கல்ல. அப்பயே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரே நாளில் மாற்றம் ஆக்சுவலாக வந்துருச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமான பொழுது, இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், ரைட்டா? அந்த 3 நாட்கள் தான் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி இருந்தாங்க. உயிர்த்தெழுந்தார்ன்ற தெரிஞ்ச உடனே இந்த 3 நாள் டைமில் இவங்க லைஃப் ஸ்டைல் வேறு லெவலில் மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான தைரியம் வந்துருச்சு. அப்பவே ஊழியத்தில் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு அவர்களுக்கு 40 நாள் அளவும் தொடர்ந்து தரிசனமானார். சரியா? அகெயின் 40 days டைம் வெயிட் பண்ணுறாங்களா, அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இருக்காங்களா? கடைசி நாள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறது முன்னாடி என்ன சொன்னார்? எருசலேமில் காத்துரு, பரிசுத்தாவை பெறுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்க அப்படின்றனால அடுத்தது 10 நாட்கள் காத்திருக்கிறாங்க. டோட்டலி 50 days, 50 நாட்கள் தான், 50 days தான். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுலேருந்து 50 நாள், வெறும் 50 daysல இவங்க கம்ப்ளீட்டாகவே மாறிட்டாங்க. பரிசுத்தாவை பெற்ற அந்த நாள்லேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்க யாரை பார்த்து பயம் இல்லை, எதுக்கும் பயம் இல்லை. இப்போ இதை தான் வந்துட்டு லூக்கா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக தேவப்பிலவுக்கு எழுதுறார். சாதாரண மீன் பிடிக்கிறவன், சாதாரண ஆட்கள், இவனால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அரசு அதிகாரத்தில் உத்தியோகம் கிடையாது, சமுதாயத்தில் இவன் சொன்னால் இவனுக்கு கேட்குற அளவுக்கு இவனுடைய தனிப்பட்ட பொருளாதார நிலையும் பெருசாக பெரிய பணக்காரன்ற லெவலில் இல்லை, சாதாரண மீன் பிடிக்கிறவன் இல்லை. அதில் வந்துட்டு இவன் சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? நான் கண்ணால் பார்த்த இந்த சீசல் இருக்கிறாங்க பாரு, வேற லெவலில் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார்கள், ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஆண்டவருக்காக சும்மா செயல்பட்டாங்கன்றது மட்டும் இல்லை, இவங்க ஆண்டவருக்காக செயல்படவும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் காண்பிப்பதற்காக இவங்க ஒவ்வொரு முறை செயல்படும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவங்களோட கூட இருந்து இவங்க சொல்ற வசனங்கள் உண்மைதான் உறுதிப்படுத்துவதற்காக அவர் ஒரு பக்கம் மிராக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த எவிடன்சஸ் எல்லாம் எடுத்து கோட் பண்ணி எழுதினார். இப்போ லூக்கால வாசிக்கும் பொழுது மிராக்கிள்ஸாக இருக்கும்ல, அற்புதங்களா அப்படியே ஃபுல்லாக வரிசையால் என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எங்கள் அடிவான 2 விஷயங்கள் லூக்கா வந்துட்டு சரித்திரமாய் கோட் பண்ணியிருக்கிறார். 2 ஆங்கிளில் கோட் பண்ணியிருக்கிறது தான் எனக்கு புரியுது. ஒன்று என்னன்னா, சீஷர்கள் எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ உபத்திரவப்பட்டாலும் அவங்க இயேசுவை மறுதலிக்கலைன்றது மாத்திரம் இல்லை, இயேசுதான் ரட்சகர், அவர் தான் மேசியார், உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நிப்பாட்டவே இல்லை. ஒன்று. ஸோ உபத்திரவ ஆங்கிளில் ஃபுல்லாக எழுதியிருப்பார், எப்படிலாம் உபத்திரவப்பட்டாங்க, பணம், காசு, பொருள் எல்லாத்தையும் கொடுத்து, தன் வாழ்க்கையை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, எல்லாமே இயேசுக்காக, தேவராஜ்யத்துக்காக எப்படி அவங்க செலவு பண்ணாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்காம எப்படா ஒரு காமன் மேன் இப்படி இயேசுக்காக நிற்க முடியும்? இதுதான் லூக்காவுடைய ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். 2வது எவிடன்ஸ் என்னன்னா, இவங்க ஒவ்வொரு முறையும் ஊழியம் செய்யும் பொழுது இவங்க மூலமா இவங்க சொல்ற வசனங்கள், வார்த்தைகள் உண்மை அப்படின்றத, இவங்களோடு கூட இருக்கிற இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மைன்றதுக்கு ஆதாரமா உயிரோடு கூட இருக்கிற இயேசு இவங்க ஒவ்வொரு முறையும் வசனம் சொல்லும் பொழுது அதெல்லாம் உண்மைன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக், நல்லா கவனிங்க, சரித்திர புஸ்தகத்தினுடைய
பின்னணி யார் எழுதினா? லூக்கா எழுதினார். யாருக்கு எழுதினாரு? தெயோப்பிலுவுக்கு எழுதினார். எதுக்காக எழுதினாரு? தெயோப்பிலு ரோம் அதிகாரத்தில் வேலை செய்கிற ஒருத்தன். அதிகாரிகள் ஒரு பக்கம் இயேசுவை கொண்டாச்சு, தொல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இயேசுடைய பாடியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இயேசுடைய உயிர் தெழுதலை அழிக்கணும், மறைக்கணுன்றதுக்காக மறுபடியும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள், பரிசேயர் சதுசேயர்கள், ஆசாரியர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு தவறான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மூணாவதா ஒரு பக்கம் வந்துட்டு பாம்பர மக்கள், பேதுரு மீன் பிடிக்கிற மாதிரி சாதாரண நாட்கள் இயேசு உயிர் தெரிந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத இவங்க பயங்கரமாக ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட். இப்போ லூக்கா வந்துட்டு இது எல்லாமே உண்மைதான், அதிகாரிகள் சொல்கிற பேச்சு கேட்காத, அவங்களுக்கு முழுசாக தகவல் தெரியாது, நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஃபீல்டில் இறங்கி நேரில் போய் அனுபவப்பட்ட ஆட்கள்கிட்ட கேட்டு விசாரித்து ஆமான்னு சொல்கிற எல்லா எவிடன்ஸஸும் நான் உனக்கு எழுதுறேன். அப்போ ரெண்டு காரியங்கள், ஒன்று பர்சிக்யூஷன் சைடு, இன்னொன்று மிராக்கிள் சைடு. இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் புக் வாசிக்கும் போது யூ ஹாவ் டு பி வெரி பேலன்ஸ்ட். ரொம்ப சமநிலையாக பார்க்க கற்றுக்கணும். உபத்திரவத்திற்கு உபத்திரவமும் உண்டு. அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அவர் சித்தத்தின்படி அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்னன்னாலும் செய்வார். இப்போ எங்கே தெரியுமா நம்ம மிஸ்இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிக்கிறோம், தப்பாக போக ஆரம்பிக்கிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புக் வாசிக்கிறோம் அப்படின்னா மிராக்கிள் மட்டுமே பார்த்துட்டு அப்படி பண்ணாங்க சிஷ்யர்கள், இப்படி பண்ணாங்க, நாங்களும் பண்ணுவோம் வீம்புக்கு சேலஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணால் கதகாலி, ஒர்க் அவுட் ஆகாது. இல்லாட்டி இந்த பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்ன்ற பேரில் உபத்திரவம் மட்டும்தான். சீஷர்கள் நல்லா கவனிங்க, சீஷர்களுக்கு ஆதி நாட்களில் கிறிஸ்தவம் ஒரு மதமாய் அறிக்கையிடப்படவில்லை. கிறிஸ்தவ மதத்தை பறைசாற்றுவதற்கு அவர்கள் ஒரு உரிமையும் கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்து என்ற நபர், இயேசு என்ற கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய எல்லாரையுமே அந்த புரட்சி படை தலைவனை, அந்த ராஜாவுக்கு விரோதமாய் புரட்சி செய்தவனை ராஜா வந்துட்டு கொண்டுட்டாரு, யூதர்கள் அவங்களுடைய அதிகாரத்தின் தலைமைத்துவத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, இப்போ க்ரூசிஃபை பண்ணிட்டாங்க. இல்லை அது அவங்கள ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இன்னுமா ஃபாலோ பண்ணுறாங்க. புடி தலைவரை காலி பண்ணியாச்சு, எவெல்லாம் அவன் பேரை சொல்கிறான, புடி எல்லாரையும் தூக்கி சிறையில் போடு, ஸ்லேவாக போடு, அடிமையாக போடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தது. ஸோ த பர்சிக்யூஷன், உபத்திரவம் இயேசு சொன்ன வார்த்தை நேரடியாக இருந்துச்சு. நீங்கள் நானும் இந்தியாவில் வாழ்ந்துருக்கிறோம். அம்பேத்கர் ஆர்டிகல் 25 தெளிவாக எழுதி வச்சுக்கிறாரு, உன்னுடைய மதத்தை குறித்து நீ சொல்லவும் பறைசாற்றவும் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் மாறலான்ற அதிகாரத்தை நம்ம சட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இப்போ இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயமாக நம்மளை யாருன்னா உபத்திரவப்படுத்தினா தான் உண்டே தவிர, சீஷர்களுக்கு நடந்த அந்த உபத்திரவம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இயேசுவை பற்றி பேசத்தான் நடக்குமா? உன்னை யார் கொல்ல போறா? 40 ஒரு அடி குறைய ஜாட்டினால, முழுக்கள் இருக்கிற ஜாட்டினால உன்னை யார் அடிக்க போறா சொல்லு? உன் சதை எங்க பிக்கப்பட போது சொல்லு? கிரஹாம் ஸ்டிங் செத்தார் பார்த்தீங்களா? அரசாங்கத்திற்கு விரோதமாய் அநியாயமான ஒரு ஆட்சி, அநியாயமான ஒரு காரியம், அநியாயமான அந்த நியாயமான ஆட்கள் மத்தியில் அந்த ஊர் கண்ட்ரோல் இல்லை. அப்போ அங்கே வந்துட்டு பிசாசுடைய ராஜ்யம், பிசாசு இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்தி எழுப்பி அப்படி தேவ பிள்ளைகளை கொல்ல வாய்ப்பு இருக்கா? அப்படி செத்தாலும் நாங்கள் சாக தயாராக தான் இருக்கிறோம். உபத்திரம் யாரும் வேணான்னு சொல்லுது. ஆனால் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு மாதிரி ஒரு சேஃபஸ்ட் ஸ்டேட் எங்கேயுமே கிடையாது, பாதுகாப்பான ஒரு மாநிலம் எங்கேயுமே கிடையாது. அதில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்படுறோம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஏமாத்துற வேலை இது. நமக்கு அவ்வளோ உபத்திரவங்க இல்லை. அப்போது இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தினுடைய ஒரு ஒரு எழுதப்பட்ட நோக்கம் என்னன்றதை ப்ராப்பராக புரியும் போது தான் ரெண்டே காரியம் மட்டும்தான். ஒன்று ஏன் லூக்கா தெயோப்பிலுவுக்கு எழுதுறாரு? எவிடன்ஸ் கொடுத்து எழுதுறாரு. இதுதான் எவிடன்ஸ், இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரு, இதெல்லாம் உண்மை. ஸோ நீ நம்புறது உண்மை, உன் நம்பிக்கை கைவிட்டுறாத. அதுதான் வந்துட்டு இதனுடைய முக்கியம். ரெண்டாவது, இது என்ன மாதிரியான புக்? லெட்டரா? இல்லை, புக். என்ன புக்? சரித்திர புக், ஹிஸ்டாரிக்கல் புக். ரைட்டா? அப்போ ரெண்டு ஆங்கிளில் இங்கே லூக்கா வந்து எழுதி ட்ரை பண்ணுறாரு. ஒன்று, எப்படியெல்லாம் சீஷர்கள் உபத்திரவப்பட்டாங்க, சாதாரண மக்கள் அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலையும் கூட இயேசுவை விட்டு கொடுக்கல. இயேசுவை கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ ஓடி ஒளிஞ்சிட்டாங்க எல்லாருமே. யாருமே அங்கே ஸ்பாட்டில் இல்லவே இல்லை. இப்போ இவங்களை கொல்லுவேன்னு சொல்லும் பொழுது, எங்களை கொண்டாலும் பரவாயில்ல, சிறையில் போட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய அதிகாரத்தை விட மேலான அதிகாரமாகிய கர்த்தருடைய அதிகாரத்தை தான் நாங்கள் கீழ்ப்படிய முடியும்னு சொல்லி ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற ஒருத்தன் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து பேசுவதற்கான தைரியம் எங்கிறது வந்தது? என்கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ற நிறைய பேர்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு கடைசி பாயிண்ட்ல என்ன தான் சொல்லுவேன், நான் கஞ்சா குடிக்க இருந்தேன், நான் என்னால் கஞ்சா இல்லாமல் இருக்க முடியாது, நான் ஒரே நாளில் மொத்தமாக விட்டேன். எப்படின்னு புரியல. விடணுன்ற ஆசை எனக்கு இல்லை, விடணும்னு நான் முயற்சி பண்ணவும் இல்லை. எப்படி விட்டேன்னு சொல்லு. இதுதான் நான் லாஸ்ட்டாக கேட்பேன். எனக்கு லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கும் போது அப்படிதான் தோணுது. ஒரு சாதாரண சீஷர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த அன்றைக்கு அரெஸ்ட் பண்ண அந்த நாட்களில் சீஷருடைய மனநிலை எப்படி இருந்தது? ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு இயேசு மரித்துட்டாரு,
மரித்த உயிர் 3 நாள் தான் அவர் உயிர் தெழுந்தார்னு சொல்லி இவங்க சொல்றாங்கல்ல, அந்த 3 நாள் டைம் கேப்ல சீஷர்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இஃப் ரியலி ஜீசஸ் இஸ் நாட் ரிசரெக்டட், உண்மையாகவே இயேசு உயிர் தெழவில்லை என்றால் ஒரு சாதாரண மக்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? ஸோ இது லூக்கா வந்துட்டு கேதர் பண்ற எவிடன்சஸ் பாருங்க. என்ன உபத்திரம் வந்தாலும் இவன் தைரியமா நிற்கிறான். ரெண்டாவது, இவனுங்க என்ன ஊழியம் பண்ணாலும் அங்க ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு அற்புதம் சாதாரணமாக நடக்குது. யோவான் சுவிசேஷம் வாசிக்கும் போது 8 மிராக்கள் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்தில் 8ஆவதான மிராக்கள் இயேசு உயிர் தெழுந்து வந்து பேதுருவுக்கு தரிசனமாகி, ராத்திரி எல்லாம் வலை போட்டியாப்பா, மீன் கிடைக்கலையா, நான் என் கூட வா, வலது பக்கமாக ஆழத்தில் வலையை போடு. 153 பெரிய மீன், வலை கிளியுது, இழுக்க முடியல. ஃப்ரெண்டோட படகை கூப்பிட்டு புடுறான்னு சொல்லி அவங்ககிட்ட வலையை பிடிக்க இவங்ககிட்ட வலையை பிடிக்க அப்படியே இழுத்துக்கிட்டு படகு ஓட்டிக்கிட்டு கரைக்கு வந்தாங்க. மற்ற 7 அற்புதங்களும் இயேசு வந்துட்டு உயிரோடு கூட இருக்கும்போது செய்த காரியங்கள். சரியா? இந்த 7 அற்புதத்தையும் நல்லா பாருங்க. இயேசு செய்ததற்கான மெயினான நோக்கம் என்ன தெரியுமா? சீஷர்கள் இனிமேல் தொடர்ந்து சீஷர்களை கொண்டு தான் இயேசு பல காரியங்கள் செய்ய போறாரு, சபையை ஸ்தாபிக்க போறாரு, சபை இவங்க மூலமாக வளரப்போகுது. ஸோ இவங்களை உருவாக்கணுன்ற காரணத்துக்காக இயேசுவுக்கு மேக்சிமம் 3 or 3.5 years தான் இருக்குது. அந்த நாட்களில் இயேசு செய்த எல்லா அற்புதங்களுமே தம்மோடு கூட இருக்கிற சீஷர்கள் தான் மேசியா என்பதை நம்புவதற்காகவே செய்கிறார். சரியா? அதே போல நல்ல கவனிங்க, இயேசு உண்மையா அவர்தான் மேசியா என்பதை சீஷர்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மிராக்கிள்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு அற்புதத்தை நிதானமாக வாசிச்சு பாருங்க, தெளிவாக அதில் மீனிங் இருக்கும். இதே மீனிங்ல தான் இருக்கும். இப்போ இயேசுடைய சீஷர்கள் இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ இவன் பேச்சு எவன் கேட்பான்? எவனும் கேட்க மாட்டான். அன்லெஸ் அண்ட் அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ், ஏதாவது ஒரு காரியம் நடந்தாதான் இவன் பேச்சு கேட்பான். ரைட்டா? அப்போ இவங்க இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்லும் பொழுதெல்லாம், இயேசுதான் பரலோகத்து வழி என்பதை சொல்லும் போதெல்லாம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லி ஆதி திருச்சபையில் கம்பேர் பண்ணி நமக்கும் உண்டுன்னு சொல்லி பேசுறதும் தப்பு. அதே போல அன்னைக்கு ஆண்டவர் பண்ண அற்புதங்கள் இன்னைக்கு பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவார். அவருடைய சித்தத்தைப்படி பண்ணுவார். ஆனால் சீஷர்கள் போலவே, சீஷர்கள் செய்தது போலவே நாங்களும் அதே அற்புதங்களை செய்வோம் அப்படின்னு நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதுவும் பிரச்சனை. இன்னைக்கு இது ஒரு பக்கம் மிராக்கிள், ஒரு பக்கம் வந்துட்டு பெர்சிக்யூஷன், உபத்திரவமும் அற்புதமும். இது ரெண்டுத்தையும் எவிடன்ஸா தியோபிலுவுக்கு லூக்கா பிரசன்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் கிரைஸ்ட் இஸ் ரிசரெக்டட் அண்ட் யுவர் ஃபெய்த் இஸ் கரெக்ட், டோன்ட் டினை இட். இதுதான் பாயிண்ட். இது புரிஞ்சதுன்னா நீங்க கிங். நீங்க இது புரிஞ்சதுன்னா நீங்க உங்களுக்கு இந்த இது மறக்காம பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு சூப்பரா புரியும். ஒரு வேர்ல்டு மேப் இருக்குன்னு வச்சுங்களேன், கிட்ட கொண்டு வந்து இப்படி காட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக கண்டு தெரியாது. மிஞ்சி போனால் அப்படி இப்படி இப்படி இப்படியே பார்க்க ட்ரை பண்ணால் கூட தமிழ்நாடு இந்தியா மாதிரி தெரியுது, கீழே வால் மாதிரி பார்த்தா அப்படின்பீங்கல்ல. கொஞ்சம் தூரமாக வச்சு காட்டினா இந்தியா தெரியும், கொஞ்சம் தூரமாக வச்சு காட்டினா கொஞ்சம் தூரமாக பார்த்தா வேர்ல்டு மேப்பே ஃபுல்லாக தெரியும். அந்த மேப் எவ்வளோ பெருசாக நான் வரைஞ்சிருக்கிறேன், எவ்வளோ க்ளோஸாக அதை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன்ற பொறுத்து தான். இல்லை ஒரு ரூம் அளவுக்கு ஒரு 10 அடிக்கு 10 அடி சைஸில் 100 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் ஒரு வேர்ல்டு மேப் வரைஞ்சிட்டு இவ்வளோ கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பார்க்குற சொல்லு பாப்பா அப்படின்னு என்ன பண்ணுவேன்? இவ்வளோ கிட்ட வச்சு என்ன தெரியுது கேட்டல, என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. கொஞ்சம் தூரம் பார்க்கும்போது see you should learn to understand the bigger picture. ஒரு முழுமைத்துவத்தை பார்க்க புரிந்து கொள்ளணும். ஒரு புஸ்தகத்தினுடைய முழுமைத்துவம் புரியணும். wholesome understanding is very very important to understand the truth. அது ஒருபோதும் மறக்காதீங்க. சரியா? wholesome understanding of truth is very very important. ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக். யார் எழுதுனா? லூக்கா எழுதினார். யாருக்காக எழுதுறாரு? தெயோப்பில் சர்ச்சுக்காக எழுதல, தெயோப்பில்ன்ற நபருக்காக எழுதுறாரு. தெயோப்பில் யாரு? கவர்மெண்ட் வேலை செய்கிறார். கவர்மெண்ட் அதிகாரிகள் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்னா ராஜாக்கள் விரோதமாக இந்த இயேசுன்ற ஒருத்தர் எழுப்பி வந்தால் அவங்க கூட ஒரு பெரிய டீம் வந்தது, அவனை கொண்டு போட்டாச்சு. அதை தொடர்ந்து யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ தூக்கி அடிமையில் போடு, சிறைச்சேதம் பண்ணு, சாகடி, எல்லாம் பண்ணு. சரியா? அது ஒரு பக்கம் நடக்குது. யூதர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு உயிர் தெழுந்தான்றதை மறைக்கிறதுக்கு பாடியை திருட்டு போயிட்டாங்கன்னு யூதாஸ் காரியத்துக்கிட்டே 30 வெள்ளி காசு கொடுத்து அந்த போர் சேவகர்கள், அந்த இது என்ன சொல்றது, இயேசுடைய கல்லறைக்கு காவல் இருந்த ஆட்கள் கிட்ட அவங்களுக்கும் பைசா கொடுத்து இதை ஃபுல்லாக சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்க 2 பேருமே அதிகாரத்தில் இருக்கிறாங்க. சரியா? யூதர்களுக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், ரோம் நாடு அந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ராஜா சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்க தான் பெரிய ஆட்கள். இந்த பக்கம் யாரு? சீஷர்கள், சாதாரண மீன் பிடிக்கிறவன் பேதுரு.
இப்போ யாருடைய ப்ரொக்ளமேஷன் ஈஸியாக நம்புவாங்க, யார் சொல்கிறது ஈஸியாக நம்புவாங்க? அதிகாரத்தில் இருக்கிறத நம்புவாங்களே தவிர காமன் மேன் சொல்கிறத அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இப்போது இயேசு பண்ண எல்லா அற்புதங்களுமே அவர் மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக தான். மெயின் பர்பஸ் அதுதான் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சீஷர்கள் மூலமாக இயேசு அற்புதம் பண்ணதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு உயிர் தெழுந்ததை இவர்கள் பார்த்தார்கள் என்பதை, இவர்கள் சொல்லுகிற சுவிசேஷமும் உண்மை என்பதை இயேசு நிரூபிப்பதற்காக தான் இவங்க மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். அப்போது அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகங்கள் பார்க்கும் பொழுது, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது, பர்சிக்யூஷன் அண்ட் மிராக்கிள், உபத்திரவமும் அற்புதமும் ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ்டாக ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு ஆங்கிளில் லூக்கா ஃபோக்கஸ் பண்ணி கேட்டு விசாரணை பண்ணி எவிடன்சஸ் கரெக்ட் பண்ணி இது மொத்தமாக எவிடன்சஸை மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு புக் ஆக்கி தியோபிலுக்கு அனுப்பி வைக்கிறார். உன் பிலீஃப் கரெக்டு, உனக்காக நான் கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி எவிடன்சஸ் கேதர் பண்ணி எழுதியிருக்கிறேன் பாரு, உன்னோட விசுவாசம் கரெக்டு, விட்டு கொடுத்துடாத. இதுதான் வந்துட்டு அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தினுடைய சாரம்சம், பின்னணி. இந்த ஆங்கிளில் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தை பார்க்கணும். ரைட்டா? இந்த கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்கணும். அப்போ தான் பெட்டராக புரிய ஆரம்பிக்கும். பெந்தெகோஸ்தே பாஸ்டர்ஸ் ஓவர் என்ன பண்ணிடுறாங்க, உபத்திரம் அப்போஸ் 4ஆம் அதிகாரம் வாசி எப்படி உபத்திரவப்பட்டாங்க பாருங்க, நமக்கும் உபத்திரம். அந்த உபத்திரம் அவ்வளோலாம் இன்னைக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். ஏன் இந்த வசனம் ஆண்டவர் யாருக்கும் தர மாட்டேங்கிறாரு? இதுவும் பைபிள் ஒரு வசனம் தானே. வசனம் கொடுத்தாருன்னு சொல்லும் போதெல்லாம் இவன் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் வசனம் கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பைபிள்ல இருந்து. இதுவும் பைபிள் ஒரு வசனம். யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கர்த்தர் கொன்னார், பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டான், எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனம் தான் கொடுத்தார். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஸோ பேசிக்காகவே ஆண்டவர் எந்த வசனமும் கொடுக்கறது இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நான் நெவர் கம் அண்ட் டெல் மீ ஆர் டெல் எனிபடி தட் காட் கேவ் மீ எ வர்ஸ். யாருமே வந்துட்டு எனக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்தார், எவனும் வாயை திறந்து பேசாத அப்படி சொன்னீங்கன்னா உனக்கு பேசிக்கே தெரிலன்னு அர்த்தம். ஆண்டவர் வசனம் கொடுக்க மாட்டார், ஆண்டவர் உனக்கு சத்தியத்தை புரிய வைப்பார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் உனக்கு ஒரு வசனம் கொடுக்க மாட்டார். நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வேத பகுதியினுடைய சத்தியத்தை ஆண்டவனுக்கு புரிய வைப்பார். அந்த வேத பகுதி வாசிக்கும் போது சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்ப, வேற ஆங்கிளில் பார்க்க ட்ரை பண்ணி வைப்பார். சத்தியத்தை நீ தாண்டி வெளியே போகாம சரியான சத்தியத்தை கர்த்தருக்கு புரிய வைப்பார். அந்த வேதாகமத்தின் சத்தியம் புரியும் பொழுது அந்த சத்திய புரிதலோடு நீ என்ன பண்ணணுன்றது கர்த்தர் கொண்டு பேசுவார். நீ வேதத்திலிருந்து வாசிக்கிற சத்தியம் புரியுது உனக்கு, அது உன் லைஃப்ல நீ எந்த ஆங்கிளில் யாருக்கிட்ட எப்படி எந்த இடத்துல நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போற, நடைமுறைப்படுத்த போற அப்படின்றத பேசுவார். அதை வேணா சொல்லு. வசனம் கொடுத்தாரு எவனா வந்தேன்னு சொல்லுவேன் பார்த்துக்கோ, அப்புறம் நான் வந்துட்டு ரோம அதிகாரி ஆயிடுவேன், சாட்டை எடுத்து விழுவிழு எடுத்துடலாம், நீ பார்த்துக்கோ. அவனா வந்துடுறாங்க, வசனம் கொடுத்தாரு. ஏன்டா இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு? யோவானுடைய சகோதரனை பட்டயத்தால் கொண்டாங்க, இந்த வசனம்லாம் பைபிள் இல்லையா? ஏன்னா இதுக்கெல்லாம் அவனுக்கு எந்த மீனிங்னு சொல்ல தெரியாது. அதுதான் பிரச்சனை. சரி, வாசிக்கலாமா? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த கவனிங்க. இப்போ இன்னைக்கு பார்க்க போற பிப்ளிக்கல் இப்போ ஒரு சில வசனங்கள் இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் இறங்க போகுது. இப்போ வெறும் ஹிஸ்டாரிக்கலா மிராக்கிள்ஸ் பர்சிக்யூஷன் மட்டும் பேசல. உபத்திரவப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த உபத்திரவத்தை யார் தரா, ஏன் தரா அப்படின்றது அரசியல். ரைட்டா? அதையும் கம்ப்ளீட் பேக்கேஜா இங்க வந்துட்டு லூக்கா நமக்கு எழுதுறாரு. சரியா? முதல்ல வாசிக்கலாம். ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தார். அப்போது குறிப்பிடாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவையை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி பாட்டலாம். இப்ப என்ன ஆகுது பாருங்க, யூதர்களுக்கு பிரியமாய் இந்த ராஜா இருக்க ட்ரை பண்றான். ராஜா ஏரோது ராஜா எந்த ராஜா? ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் மறந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏரோதுன்றது ராஜாவோட பெயர் இல்லை, ஏரோதுன்றது பட்டம். சரியா? பார்வோன்றது பட்டம் போல ஏரோதுன்றது பட்டம். இந்த ஏரோதுன்றது ராஜாவோட பெயர் இல்லை, அந்த ராஜாவுக்கே உரிய, அது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் அப்படின்றனால அதுக்குரிய பட்டம். சரியா? இப்போ இந்த ஏரோது ராஜா என்ன பண்ணுறான், அவனுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும்ல. இஸ்ரேல் மக்கள் அவன் ரூல்ஸே வேற, இத்தனை வருஷமா அவன் வந்துட்டு அவன் கடவுள் கொடுத்தாரு புக்குன்னு சொல்லி வச்சுன்னு அதில் சொல்லப்பட்டிருக்க சட்டத்தின்படி தான் அடிக்கவோ கொல்லவோ பனிஷ்மெண்ட் தரவோ காப்பாற்றவோ ஆசீர்வதிக்கவோ எல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ரோம் நாட்டினுடைய அரசியல் சட்டம் கம்ப்ளீட்டாகவே வேற.
இந்த இந்த ஒரு 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 நாடே எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையே. அதனால தான் கவனிச்சு பாருங்க, இயேசு வந்துட்டு சிறைப்படுத்தி கூப்பிட்டு வந்தபோது பிலாத்துக்கிட்டையும் இன்னொருத்தங்கிட்டையும் மாறி மாறி கை மாற்றுவாங்க. ஏன் கண்ட்ரோல் இல்லை, உன் கண்ட்ரோல் நீ சொல்லு. ஏன் கண்ட்ரோல் இல்லை, அது உன் கண்ட்ரோலில் வரும், நீ சொல்லு அப்படின்ட்டு. ஏன்னா யூதர்களுடைய சட்டம் என்றது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதே போல் பவுலுடைய சம்பவத்திலோட நம்ம இனிமேல் வாசிக்கும் போது பார்ப்போம். நம்ம பவுல் கூட வந்துட்டு எந்த ராஜா, அகிரிப்பா ராஜான்னு நினைக்கிறேன், இது வந்துட்டு யூதர்களுடைய உங்களுடைய மத பிரச்சனை அப்படின்றனால உங்களுடைய மத குருக்கள்கிட்டே ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் சொல்கிற தீர்ப்பே இவனுக்கு நீங்கள் சொல்லிக்கங்கன்னு சொன்ன உடனே பவுல் வந்துட்டு அப்படிலாம் முடியாது, நான் வந்துட்டு ரோம குடியுரிமை உள்ளவன், நான் வந்துட்டு ரோம ராஜாவோட சந்திக்கணும்னு சொன்ன உடனே இங்கே அகிரிப்பா ராஜாக்கு டப்பா டான்ஸ் ஆடிடுது. ஐயோ, நம்ம சிற்றரசர் பேரரசர் இவன் கிளைம் பண்ணிட்டானே, ஏன்பா முதல்ல விசாரிக்க மாட்டீங்களாடா, அவன் ரோம குடியுரிமை கேட்க மாட்டீங்களாடா அப்படின்ட்டு பிரச்சனை வருது. சரியா? அப்போ இங்கே அரசியல் அவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு தேவை, ராஜாக்களுக்கு தேவை. அதனால் அவங்கள பிரியப்படுத்தும்படிக்கு அவங்க யூதர்களை அப்போஸ் பண்ணக்கூடிய இயேசுடைய சீஷர்களாகிய பேதுருவை என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி 4 அடுக்கு பாதுகாப்பு. பேதுருன்னு அவ்வளோ பெரிய தீவிரவாதியா? அவன் என்னடா பண்ணிட்டா, இயேசு உயிர் தேர்ந்தாரா ஒரு விசுவாசா, நீ பரலோகம் போடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோ பெரிய தீவிரவாதி பேர், அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி 4 கேட்டு பாதுகாப்பு உள்ளே வச்சு போட்டாங்க உள்ள. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? நீங்க ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துக்கங்க. சீஷர்கள் சபை விசுவாசிகள் எப்பவுமே ரெகுலரா ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் யாருமே ஸ்டாப் பண்ணதே கிடையாது. தே எவ்ரிடே தே ப்ரே, எவ்ரிடே தே ஸ்பீக் இன் த ஸ்பிரிட். ஆவியில வெளிப்படுத்தப்படுற காரியங்களை சபை ஐக்கியத்தில் ஒருவருக்கு பேசி சத்தியத்தை பேசுறாங்க. சரியா? அதே போல் எவ்ரி நாள் 7 நாளும் ஜெபம் பண்ணுறாங்க. அது அவள் ரெகுலர் ஹேபிட். ஆண்டவர் தினமும் ஜெபிப்பது, அனுதினமும் கூடுகைகள் வரும்பொழுது ஜெபிப்பது, ஆவியில் ஏவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது அப்படின்றது அவங்களோட ரெகுலர் ஹேபிட். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இல்லை, அதுதான் பாயிண்ட்டு. எப்பவுமே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோம். 7 நாள் உபவாச கொடுகை, 71 நாள் தானியல் ஃபாஸ்டிங் ப்ரேயர், இல்லை 40 நாள் ஜீசஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர். இவங்க எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து பேனரை போட்டு ரிவைவல் மீட்டிங். இவன் ரிவைவல் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கான் 40 வருஷமா, இன்னும் ரிவைவல் வரல. ரிவைவல் மீட்டிங் இவன் ஆத்துமக்களை ரிவைவ் பண்ணுறானோ இல்லையா, ரிவைவல் மீட்டிங்காக பணத்தை மட்டும் ரிவைவ் பண்ணிடுறான், கலெக்ஷன் பண்ணிடுறான். பெரிய பேனரை போட்டு பெரிய ஸ்டேஜை போட்டு ஒரு ஆடம்பரமாக வச்சு அன்றைக்கி சண்டே கர்த்தர் இந்த எழுப்புதல் கூட்டங்கள் 7 நாள் நடந்த எழுப்புதல் கூட்டங்களை வல்லமையாய் ஆசீர்வதித்தார். எத்தனை ஆத்துமாதாயம் பண்ண அந்த எழுப்புதல் கூட்டத்தில் என்னாச்சு? சரி, அது ஆத்மாவை விட்டுரு, அதை விட முடியாது, சும்மா சொல்கிறேன், ஆத்துமாக்களை விட்டுரு. உன் சபையில் அட்டன் பண்ண உன் விசுவாசிகள் எழுப்புதல் கூட்டத்தில் அட்டன் பண்ணி கர்த்தரால் பேசப்பட்டு தொடப்பட்டு என்ன பெரிய வேலை, என்ன பெரிய உலகம், என்ன பெரிய வாழ்க்கை, என்னத்தை சம்பாதிச்சு எவங்கிட்ட சேர்த்து வச்சு யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம், நான் என் வாழ்க்கையை மொத்தமாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்குறேன், இன்னிலேருந்து ஊழியம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தான்? ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாம் ஆலையிலூயா கையை கட்டி கையை தட்டி பாட்டு பாடி தத்தக்கா புத்தகான்னு குதிச்சு அதில் ஒரு ஊழியக்காரனை போட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தன் காமெடி பண்ணுவான், இன்னொரு நாளைக்கு ஒருத்தன் மிராக்கிள் பண்ணுறேன்மா, இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தன் ப்ராபசி சொல்கிறேன்மா, இன்னொரு நாளைக்கு வந்து ஒருத்தன் உபதேசத்தை மொத்தமாக குழப்பிட்டு போயிடுவான். இதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. கர்த்தர் ஊழியங்களை எழுப்புதல் கூட்டத்தை ஆசீர்வதித்தார். என்னடா எழுப்புதல் நடந்தது? ஒரு எழுப்புதல் நடக்கலை, சும்மா என்னத்தையாவது வச்சுக்கிட்டு. நல்லா கவனிங்க, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ரேயர். I cannot survive without praying to my God. என்னுடைய ஆண்டவரோடு நான் தொடர்பில் இல்லாமல் பேசாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சஸ்டெயின் பண்ணவோ சர்வைவ் பண்ணவோ முடியாது, நிலைத்திருக்கவோ தொடர்ந்து ஜீவிக்கவோ முடியாது. சரியா? ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ரேயர். ஆனால் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உன் ப்ரேயரில் எல்லாமே நடந்துன்ற பேரில் நீ வீட்டில் சும்மா வாணுங்கிற பேர், அதுதான் பிரச்சனையே. நீ ஆண்டர்கிட்ட பேசுறது உண்மையாக இருந்தால் நீ என்கிட்ட பேசினதெல்லாம் போதும், மூடி எழுந்து போய் ஆத்துமாதம் பண்ணு, போய் பக்கத்து இருக்கான் போய் சுவிசேஷம் சொல்லு போன ஆண்டு ஒன்று சொல்லுவார். அதை உங்ககிட்ட சொல்லாமல் நீ உட்காந்து எந்த ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுகிற? அதை உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லனா நீ அப்போ என்ன எதுக்காக ப்ரேயர் பண்ணுற? எந்த ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுற? பவுல் சொல்கிற மாதிரி வேறொரு இயேசுவையோ வேறொரு ஆவியோ ஏதோ ஒன்று இயேசுன்ற பேரை மட்டும் வச்சுன்னு பிப்ளிக்கல் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுற மாதிரி தெரில. வேதம் போதிக்கிற இயேசுவின் இடத்துல நீ செபிக்கிறது உண்மையாக இருந்தால் அவர் சொல்லுவார், தம்பி போப்பா போய் நீ என்னை பற்றி 4 பேர்கிட்ட பேசப்பான்னு சொல்லணும் உங்ககிட்ட சொல்லுவார். ஏன்னா பலமுறை சொல்லிட்டார் சீஷர்கள்கிட்ட. அப்போ நல்லா கவனிங்க, ஆக்ஸில் வாசிக்கும்பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கும் பொழுது எந்த இடத்துல சீஷர்கள் கூடி பயங்கரமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எவ்ரிதிங் ஹஸ் பீன் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். அரசு அதிகாரிகள் ராஜாக்கள் எதிர்த்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அநியாயமாக பண்ணாலும் அவங்கள எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது.
காரணமே இல்லாம சிறையில் பிடிச்சி போட்டாங்க. இது பெரிய அரசியல் ப்ராப்ளமுங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆக்சுவலா. இது யூத மக்களுடைய ஆதரவு வேணுன்றதுக்காக இந்த இந்த ராஜா வந்து என்ன பண்ணிட்டான், பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டான், அநியாயம் பண்ணிட்டான். ஏன்னா பேதுரு தான் அங்க ஒரு முக்கியமான நபராய் தொடர்ந்து பயங்கரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பேதுருவை சார்ந்து அப்படியே மொத்தமா நிறைய காரியங்கள் நிறைய பேர் நடந்துட்டு இருக்கு. ஸ்தேவான் போய் ஊழியம் பண்ணது காரணம் யாரு? பேதுரு தான் ஸ்தேவான் அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் இந்த சென்ஸ் ஆர்டினேஷன், இவர்களும் இனிமே ஊழியரா இருப்பாரு அனுப்பி விட்டார்ல. ஸ்தேவானை பிடிச்சி கொண்டுட்டாங்க. பிலிப்பு அநேக அற்புதங்களை செஞ்சார் சமாரியால போய். ஸோ இதுல யாரை சுத்தியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நேரடியான சீஷர்களாகிய பேதுரு. ரைட்டா? பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? சவ மக்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாங்க? செபிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனி. எப்ப தெரியுமா நீ கம்ப்ளீட்டா பிரேயர்ல உட்காரணும்? ஆண்டவர்கிட்ட முறையிட்டு, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர், எப்ப தான் உட்காரணும்? when things has been gone beyond your control. உன்னுடைய கட்டுப்பாடு, உன்னுடைய கண்ட்ரோல், நீ உன்னால செயல்படவே முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அமைதியாக உட்காந்துட வேண்டியது தான். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர் செய்யணும். நம்ம என்ன பண்றோம்? ஆத்தும ஆதாயத்தை நம்ம செய்ய சொல்லுகிறாரு. நம்ம என்ன பண்றோம்? ஆத்தும ஆதாயத்திற்காக விசேஷித்த உபவாச கொடுகை. எப்படி ஆத்தும ஆதாயம் பண்றதை நீ பண்றான்னு சொல்லுகிறார், நம்மகிட்ட சொல்லுகிறாரு. இவன் ஜெபம் பண்றன்ற பேர்ல ஆத்தும ஆதாயத்திற்காக விசேஷித்த உபவாச கொடுகை. இப்போ வந்துட்டு இப்போ இது என்ன கணக்கு அப்படின்னா, ஆண்டவர் உன்னை பார்த்து புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்குன்றாரு. இவன் திருப்பி முட்டி போட்டு ஜெபம் பண்ற பேர் ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவர். டே எப்படி தரணுன்றான்னு சொல்லி கொடுத்துருக்கேன்டா உங்களுக்கு. நான் பரிசுத்தாவி கொடுத்துருக்கேன், அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், நீங்க தாண்டா போய் ஆத்துமாதாயம் பண்ணணும் தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. இவன் என்ன பண்றான்? அவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றாம கட்டளை கொடுத்தவர்கிட்டே மறுபடியும் முறையிடுறான். இப்ப என்ன பண்ணணும்? இன்னொரு மறுபடியும் மனுஷாவதாரம் எடுத்து வந்து அவரே போய் ஆத்துமாதாயம் பண்ணணும். அப்படியா? இல்ல இவர் பண்ற பிரேயர்லாம் ஒரு மேஜிக் நடந்துடணும். அப்படியா? அப்ப when do they pray? நல்லா கவனிங்க. எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள்? அவங்களுடைய கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இந்த அதிகாரிகள் அநியாயம் பண்ணுகிறார்கள். எங்களால் எங்கள் அதிகாரிகள் எதிர்த்து நம்ம காமன் மேனால ஒன்றும் பண்ண முடியாது. அங்கதான் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறோம். மதமாற்ற தடை சட்டம் போட்டாங்களா? கண்டிப்பா சபையாரவா சேர்த்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் வாழ்ற ஊர்ல மதமாற்ற தடை சட்டம் போடுறாங்க, எங்களுக்கு இந்த நீங்க தான் ஆண்டவர் இங்க செயல்படணும், உங்க அதிகாரத்தை தாண்டி ஒரு அதிகாரம் இல்லை, வா ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. நார்த் ஈஸ்ட் என்னது மணிப்பூர்ல 2 ட்ரைபல் ப்ராப்ளம். அதில் ஒரு ட்ரைப் வந்து கம்ப்ளீட்டாக கிறிஸ்டின்ஸ். தெரியல அவங்களுக்கு எந்த அளவு சத்தியம் தெரியும்னு தெரியல. ஆனால் அவங்க கிறிஸ்தவர்கள்ன்ற காரணத்துக்காக, கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் கூட சபைகளை அடித்து உடச்சி பில்டிங்கை காலி பண்ணி நாசம் பண்ணி ஊழியக்காரங்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் போட்டு அடித்து பயங்கரம் பண்ணாங்க. நம்ம இங்கிருந்து நார்த் ஈஸ்ட் போய் ஏதாவது பண்ண முடியுமா? சாத்தியமா? பயங்கர சேலஞ்சிங், கஷ்டமான காரியம். நம்ம கையில் இது கிடையவே கிடையாது. என்ன பண்ணலாம்? வா சபையாரை சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே நார்த் ஈஸ்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, எங்களுடைய சகோதரர்கள் யாருன்னு தெரியாது, அங்கே அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுத்தப்படுறாங்க. நியூஸில் பார்க்குறதான் புரியுது, ரியல் சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் இதில் காரியங்கள் தப்பாக இருக்குது. நீங்கள் கிரியை செய்யும் ஜோம் பண்ணால் கத்திர கிரியை செய்ய போகிறார். இப்போ எப்போ ஜோம் பண்ணும், எதுக்கு ஜோம் பண்ணுன்னு தெரிய மாட்டேங்க. எல்லாத்துக்கும் ஜப உட்காந்துரா ஜோம் பண்ணலாவா? இல்லை, அப்படி இல்லை. பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. இப்போதான் வந்து எதுவும் பண்ண முடியலன்ற காரணத்தில் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். எத்தனாவது வசனம்? 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை துணித்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி அப்படியே நீ பாட்டலாம். நான் திடீர்னு ஒரு தாட் வரனால அதை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. தூதன் என்ன சொல்றான் பேதுருக்கிட்ட? அறையை கட்டி பாதரட்சை தொடுத்துக்கொள். இல்ல இப்ப கவனிங்க, இப்ப பைபிள் ஸ்டார்ட் பண்ற நீங்க தான் சொல்லணும். அறையை கட்டி பாதரட்சியை தொடுத்துக்கொள். இது இந்த அறையை கட்டுவது, பாதரட்சை போடுவது பைபிள்ல வேற எங்கேயாவது இருக்கா? எபேசியர். சொல்லுங்க என்னது இது? ஆர்மர் ஆஃப் காட் இல்ல, சர்வாயுத வர்க்கம் இல்ல. பாதரட்சை எதை குறிக்குது?
சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. அறையை கெட்டிக்கொள் அப்படின்னா ரோப் எடுத்து போட்டு கெட்டிக்க, பெல்ட் போடு கெட்டு, அது எதை குறிக்குது? சத்தியம் என்னும் மறைக்கச்சை. சத்தியம் என்னும் மறைக்கச்சை. இப்ப கவனிங்க, பேதுரு வந்து விழாவில் வந்து மெதுவா தெய்வத்தை தட்டிப்பா எழுந்து எழுந்து வா வா சீக்கிரம் வா போயிடலாம் வா. வெரி குட். சுவிசேஷம் என்னும் பாதரட்சை இல்ல? ஆமா, மெதுவா தட்டி எழுப்பி சீக்கிரமா ட்ரெஸ் போடு, செருப்பை போடு போலாம் அப்படின்றாரா? ஏன்? உன்னை போய் ஜெயில வச்சாங்கல்ல, நீங்க இருந்ததுக்கு அடையாளமே தெரிய போறது இல்ல, நான் உன்னை காப்பாத்தி கூட்டு போறவா, அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ இந்த தேவதூதன் பேதுருவின் இடத்தில் ஆரையை கெட்டிக்கொண்டு பாதரட்சையை போட்டுக்கொள்ள சொல்லி சொன்ன. ஏன் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது? வாசிங்களே பேசி 6ஆம் அதிகாரம் அப்படின்னு அங்க போய் அறையை கெட்டிக்கொள், சத்தியம், பாதரட்சையை போட்டு சுவிசேஷம். பேதுரு வெளியே கூட்டு போய் தேவதூதன் என்ன சொல்ல வைக்க போறாரு? சுவிசேஷ வேலையை கூட்டு போக போற. அப்படி எடுத்து வச்சு பேசலாமா? இப்படி பேசுறது தான் இதெல்லாம். இப்படி சொல்றேன் நீங்க அப்படி பேசினாலும் இப்ப தப்பா இருக்க போறது இல்லை. ஏன்னா இப்ப அங்க பர்பஸ் கவனி, தேவதூதன் பேதுருவை காப்பாற்றி வெளியே கூட்டு போறதுக்கு காரணம் அவன் தொடர்ந்து சுவிசேஷ வேலை செய்வதற்காக தான். செருப்பு போட்டுக்கோடா அப்படின்றது காரணம் என்ன? பின்ன செருப்புல வெறுங்கால கூட்டு போவாரா? செருப்பு போட்டுக்கோ, ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்க, வா கிளம்புவா போலாம் வா இல்ல. இப்ப இதை வந்துட்டு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஒன்னா மேட்ச் பண்ணி எடுத்து வச்சு பேசினா தப்பான்னு கேட்டா தப்பு தான். ஆனா இதுல வேற எந்த ஒரு விதத்திலையும் முரண்பாடா பைபிள்ல வரப்போகாத காரணத்தால தவறு இல்லை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அலிகரிக்கல் மெசேஜ். அலிகரிக்கல் மெசேஜ், சரியா? ஆமா, அலிகரி அப்படின்னா பவுல் அலிகரிக்கல பவுல் பேசியிருக்காரு. எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல சாராள் புதிய ஏற்பாடுக்கு அடையாளமாகவும் ஆகார் பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்குல்ல. அது நிஜமா உண்மையாது? அது அலிகரி இல்ல. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்றதுக்கு அங்க முன்குறிக்கப்பட்ட முதல் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமுடைய மனைவிகள் 2 பேர், அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள், அடிமையின் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதை கம்பேர் பண்ணி இங்கே பழைய ஏற்பாடு அடிமைத்தனம், புதிய ஏற்பாடு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அந்த டிஃபரன்ஸ் அவர் அங்கேருந்து பேசுறாரு. அப்படி பேசுவது சரியான்னு கேட்டா ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். கவனிங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நீ பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து இன்னொரு சம்பவத்தோட மேட்ச் பண்ணி நீ பேசுறதா இருந்தா அந்த 2 வேத பகுதியும் ஒரே தலைப்பை சார்ந்த உபதேசமா இருக்கணும். ஒரே மாதிரி வார்த்தைகள் இருக்கின்ற காரணத்துக்காக இங்கேயும் செருப்பு பாதரட்சியும் அரைக்கட்சியும், அங்கேயும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலையும் பாதரட்சி அரைக்கட்சி இருக்குது. இது 2த்தையும் எடுத்து வச்சு ஒரே வார்த்தைகள் இருக்கின்ற ஒன்னா வச்சு பேசக்கூடாது. ஒரே சத்தியங்கள் இருக்கும்போது தான் பேசணும். இப்போ ஒரே மாதிரியான வார்த்தைகள் இருக்குது, ஆனால் அதை மேட்ச் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேட்டால் அது பேர் அலிகரிக்கல் மெசேஜ். அது அப்படி செய்தி எடுப்பது சரியா அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ அலிகரிக்கலாக ஒரு காரியத்தை பேசும்பொழுது அன்னைக்கு சபைக்கு போதிக்கிற ஒரு செய்தி கேட்க சூப்பராக இருக்கும், மக்கள்கிட்ட ஆண்டவர் பேசியிருப்பாரு, சத்தியம் தெளிவாக புரிஞ்சிருக்கும், எல்லாம் எக்ஸலண்ட்டாக போயிருக்கும். ஆனால் அந்த சத்தியத்தை புரிந்த ஆட்கள் அதை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அது மேலே அடுத்த ட்ரூத்தை பில்டு பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அது வேற ஒரு உபதேசத்திற்கு முரண்பாடாக இருக்கிற மாதிரி உன்னுடைய உபதேசம் இருக்கக்கூடாது. புரியுதா? திருப்பி சொல்லணுமா? சாராள் வந்துட்டு சீயோன் மலை, ஹாகார் வந்துட்டு சீனாய் மலை சொல்றாருல்ல. சாராள் வந்துட்டு புதிய ஏற்பாடு, ஹாகார் வந்துட்டு பழைய ஏற்பாடு. ஈசாக்கு வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இஸ்மவேல் வந்து அடிமைத்தனத்தின் பிள்ளை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இவ்வளவோ சொல்றாரு. அன்றைக்கு அடிமைத்தனத்தின் பிள்ளையை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை, அடிமைத்தனத்தின் பிள்ளை துன்பப்படுத்தியது போல இன்றைக்கும் நடந்து வருகிறது. அடிமைத்தனத்தின் பிள்ளையை புறம்பே தள்ளு என்று சொல்கிறது போல சொல்றாரு பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல. இது உண்மையாக அப்படித்தானு கேட்டா இல்லை. ஆனா அங்க ஒரு சம்பவம் இருக்குது, அதை வந்துட்டு இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தோடு கூட பவுல் ஒப்பிட்டு பேசுறாரு, அலிகரியா பேசுறாரு. இதை சம்மந்தப்படுத்தி வேற ஏதாவது வேதாகமத்தினுடைய உபதேசங்கள் இடிக்குது அப்படின்னா அதை பேசக்கூடாது. வேற எந்த உபதேசமும் இடிக்கல, ஆனா மக்களுக்கு புரியுற மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தை எடுத்து பேசலாமா அப்படின்னு கேட்டா பேசலாம், தப்பு இல்லை. பவுலே பேசியிருக்காரு, சரியா? இப்போ வந்துட்டு சும்மா யோசிச்சு பார்ப்போம். பேதுரு அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. அவர் பெல்ட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா ஜெயிலில் தூங்கினுறாரு. ஆனா பேதுரு எவ்வளவு தைரியம் பத்தியா? யாக்கோபை கொன்னாச்சு, பேதுரை கொல்றதா கூப்பிட்டு போயிடறாங்க. சாக போறான், படுத்து தூங்கிடுறான் ஜம்முன்னு. எப்படியும் சாக போறோம், நிம்மதியாக தூங்கிக்கலாம், ஒரு நாளாக தூங்கிட்டு அப்புறம் செத்துடலாம் அப்படின்னு. அப்படியா? ஞாபகம் இருக்கா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் ஆக்கின்னு சொல்றார், நீண்ட காலமாய் மரண பயத்தில் இருந்தவர்களை தம்முடைய மரணத்தினால் அவர்களை விடுதலை ஆக்கினார். ரைட்டா? அதுதான் ரியலா லைஃப் நடந்ததுன்னு. அதுதான் அவன் ஜம்முன்னு போய் ஜெயிலில் தூங்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு.
பேதுருவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே நிலைமை தான் பேதுருவுக்கு அப்படின்றது பேதுருவுக்கு கேரண்டி தெரியும். தேவதூதன் வந்து பேதுருவை காப்பாற்றுவான்னு தெரியுமா? இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசு மேல பயங்கர நம்பிக்கை. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் கண்டிப்பா என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை. ஆனா பேதுருவுக்கு வந்துட்டு தேவதூதன் காப்பாற்றுவான்னு எதனா ஐடியா இருக்கா? ஒரு ஐடியாவும் இல்லை. யாக்கோபை கொண்டுட்டாங்க, என்னையும் கொள்ள தான் கூட்டு வந்திருக்காங்கன்றது கன்ஃபார்மா தெரியும். ஆனா அவர் ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த தைரியம் உனக்குள்ள இல்லைன்னா நீ ரட்சிக்கப்பட்டன்றதே உண்மை கிடையாது. ஏன்னா மரண பயம் உனக்குள்ள இருக்கும் பொழுது, ஐயோ மொண்டாட்டியா இருப்பாப்பா, ஐயோ என் பிள்ளை, அவனை பார்த்துக்குவான். நீ இயேசுவை நம்புறது உண்மையா இருந்தா உன்னோட மொண்டாட்டி பிள்ளை இயேசு நல்லா பார்த்துக்குவாரு. ஆமா. ஐயோ என் புதுசாக எதனா ஆயிடுச்சுனா, ஐயோ ஜெயிலுக்கு போயிடுச்சுனா, இப்போ என்ன இப்போ என்ன இட போகுது? இயேசுவே செத்தேன், சந்தோஷமா செத்தேன். ஆமா. நான் ஆண்டருக்காக ஊழியம் பண்றேன்ற காரணத்துக்காக ஒருவேளை அதிகாரிகள் துர்பிரயோஜனத்தினால, அரசியல் காரணங்களால என்னை யாருன்னா ஒருத்தர் கொண்டு போட்டாங்க, பிளான் பண்ணி என்ன வந்து சுவிசேஷ காரணத்தை கொண்டுட்டாங்கன்னா, ஒரு ஜான் விமல் செத்தா என்னோட ஒரு 10 மடங்கு இன்னொரு 100 ஜான் விமல் ஆண்டு எழுப்புவார். அது கண்டிப்பா நடக்கும். ஆமா. அதை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. பேதுரு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா ஜாலியா அவன் பாட்டு படுத்து தூங்கிட்டான். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த அலிகடி மெசேஜ் பத்தி பேசுவோம். தட்டி எழுப்பி வா வெளியே போலாம், வா கூட்டு போறதுக்கு காரணம் என்ன? உன்னை இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 4 கேட்டு வச்சு பாதுகாப்பா, நீ என் கூட வா, என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. இப்போ அழகா வெளியே கூட்டு போயிடாரு. எதுக்கு கூட்டு போனது? எதுக்கு? ஊர் விட்டு ஓடுரு, இருக்கிறதுனால நல்லா வாழ்ந்துட்டு நிம்மதியா சாவு, அப்படியா? இல்லை, அவனுடைய நாட்கள் இன்னும் வரல. பேதுரு ரத்த சாட்சியை மறித்தார். ஏதோ ஒரு பாயிண்ட்ல பேதுரு ரத்த சாட்சியை மறிச்சார். சரியா? ஏன் அந்த மறிக்கிற டைம் அப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி தேவதூதர் வந்து காப்பாத்தல? ரொம்ப சிம்பிள். இயேசுவை கொலை செய்யும்படிக்கு பல விதங்களில் பல இடங்களில் சூழ்ந்துட்டாங்க. கன்ஃபார்ம் அவ்வளவுதான்டா முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்தை விட்டு மறைந்து நழுவி சென்றார். வசனம் சொல்லுது, அவர் கண்களுக்கு மாயம் உண்டாக்கி அந்த இடத்தை விட்டு பண்ணாரு. காரணம் என்னன்னா, the time is not yet come. இயேசு மரிக்கணுன்ற மனுஷகுமாரன் மனிதர்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் இன்னும் வரல. கெத்செமனே தோட்டத்தில் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சீஷர்கள் தூங்கிடுறாங்க. இவர் பெருசாக ஊழியம் இல்லை, இவர் சும்மா தான் இருக்கிறாரு, இல்லை ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் மனுஷகுமாரன் மனிதர்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா, இதுதான்டா அது அப்படின்றது இவரே தெளிவாக சொல்கிறார். அதே போல நம்முடைய நல்ல கவனி, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் தான் நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸ்ன்னு நிற்கும் போது உனக்கான எல்லாத்தையுமே அவர் கண்டிப்பாக பார்ப்பாரு, டவுட்டே கிடையாது. நீ பேராசைப்பட்டினா அது உன் பிரச்சனை. ஆனால் உன்னுடைய அடிப்படையான தேவையில் எல்லாத்தையும் கம்பல்சரி கர்த்தர் பார்ப்பாரு. நீ கர்த்தருக்காக நீ நிற்கும் போது, நான் சொல்கிறேன், இந்தியா மொத்தமாகவே திரண்டு வந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உன் உயிர் மேலே ஒரு பயிலும் கை வைக்க முடியாது, கண்டிப்பாக கை வைக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஊழியம் இப்படித்தான் நிறைவேற முடியணும், என் வாழ்க்கை பூமியில் இப்படித்தான் முடியணும், என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தமும் திட்டமும் இப்படித்தான் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சாக தயாராக இருக்கின்றதா? சந்தோஷமும் சாக வேண்டியதா? என்ன எப்படியும் கழுத சாக தான் போகிற இன்னைக்கு ஒரு நாளைக்கு. அது எப்போ செத்தானா எப்படி செத்தானா? அது இயேசுகா செத்தா நீ பரலோகத்தில் இன்னும் அதிகமான ஸ்தலங்கள், கிரீடங்கள், ஆசீர்வாதங்கள் பெற போகிற, அவ்வளோதானே? ஆமாம். இங்கே தான் இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ். நீ இயேசுக்காய் நீ மரித்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்தியத்திற்கும் பேரளவில் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இஸ்லாமில் அப்படி இல்லை. அல்லாஹ்க்காக நீ வேற ஒருத்தருக்கு உன்னினா உனக்கு பெரிய அடப்பாவீங்களா. கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா கிறிஸ்தவத்துக்கும்? உங்கள் குரான் சொல்லுது, நீ அவனையாவது அல்லாஹ்க்காக கொன்னினா உனக்கு அல்லாஹ் ஜென்னால பெரிய இடம் கொடுப்பாருன்னு இருக்கு. ஆனால் எங்கேயே சொன்னார் தெரியுமா? நீ கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் துன்பப்பட்டு பகைக்கப்பட்டு அடிக்கப்படுற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எண்ணப்பட்டாலும், ஒரு அடிக்கப்படுற ஆடை போல எங்களை கொண்டாலும் கூட சாவுன்னாரு, பரலோகத்தில் பரிசுண்டாரு. தன் நிமித்தமாய் தன் ஜீவனை காத்துக்கொள்ளுகிறவன் இழந்து போகிறான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழக்கிறவனோ அதை காத்துக்கொள்ளுகிறான். If you lose your life for the sake of Christ, then your life is secured for eternity. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? பேதுருடைய அரைக்கச்சை செருப்பு போட்டுட்டு கிளம்பு. எங்கே கிளம்பு? சுவிசேஷம் சொல்லவா போலாம், தொடர்ந்து வேலையை செய், உன் டைம் இன்னும் வரல. அங்கே பவுல் வந்துட்டு சபைக்கு எழுதும் பொழுது, சத்தியமன் மறைக்கச்சை, வித்தவுட் ட்ரூத் யூ கான்ட் கோ, கெட்டிக்கோ. நீதி என்னும் மார்க்கவசம், அதை சுவிசேஷம் என்னும் பாதரட்சை போட்டுக்கோ. அதை பேசலாமா? தாராளமாக பேசலாம். இப்போதைக்கு நான் யோசிக்கிற வரைக்கும் எனக்கு அதில் இதை தாண்டி இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு செய்தி நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு அதில் எதுவுமே முரண்பாடாக எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ தாராளமாக ஒரு அலிகரிக்கல் மெசேஜ் பேசலாம். பட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ரீட் த பைபிள் ஆஸ் பர் இட்ஸ் கான்டெக்ஸ்ட் rather than allegorizing the text.
அலிகரியா இங்கே துண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர், நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், பைபிள் காலேஜ் போனதில்லை, பேசிக் பைபிள் ரொம்ப பெருசாக தெரியாது, சொந்த முயற்சியில் உட்காந்து படித்து பயங்கரமாக தெரிஞ்சுக்கிறவர். அவர் சபையில் பிரசங்கம் பண்ணும் பொழுது வாசிக்கும் போது பேதுரு எழுந்து அப்படின்னு அந்த வருஷத்தை வாசிக்க சொல்லுவார். பேதுரு நிப்பட் மெதுவா, பேதுரு என்ன, பேதுரு என்ன, பேதுரு எழுந்து, எழுந்து என்ன, எழுந்து எங்க எழுந்து, பேதுரு எழுந்தாரு. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? என்ன எழுந்து, பேதுரு எழுந்து என்ன அப்படின்ட்டு. இப்ப அவர் எழுந்துன்றது எங்கெல்லாம் இருக்கோ எடுத்துருவார். எலியா எழுந்து, ஏசா அலிகரி பண்ணுவாங்க. இங்க அங்க அங்க இங்க இங்க எழுந்துன்னு எங்கெல்லாம் வருதோ பிடிச்சிடுவாங்க. ஆமா, ஒரே வார்த்தை வேதத்தில் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு எதெல்லாம் அவங்க செய்திக்கு மேட்ச் ஆகுமோ, மேட்ச் ஆகாதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, மேட்ச் ஆகாதெல்லாம் எடுத்து வச்சு தே கிரியேட் தேர் ஓன் சமன். அது வேற ஒரு பைபிளில் சொல்லப்படுற மற்ற வேதாகம உபதேசங்களுக்கு முரண்பாடாக இல்லாத வரைக்கும் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அலிகரிக்கல் டெக்ஸ்ட் மெசேஜ் தவறில்லை. ஆனால் அநேக நேரங்களில் அப்படி அலிகரிக்கலாக பேசும்பொழுது தவறாக போகுது நிறையா. நம்ம இன்னைக்கு பாஸ்டர்ஸ் இந்த ஒரு செய்தி தான் நல்லா பேச கற்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. அலிகரைசிங் டெக்ஸ்ட், அலிகரி மெசேஜஸ் தான் வந்து நல்லா பழகி வச்சிருக்கிறாங்க. சரியா, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். 7வது வசனம். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அப்பொழுது அவனை நோக்கி, உன் கையை கட்டி உன் பாதச்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு. நான் உங்களுக்கு தூதன் தட்டி எழுப்பி உன் ட்ரெஸ்ஸை போடு, செருப்பு போடு ஏன் சொன்னாருன்றதுல ஒரிஜினல் மீனிங் என்னன்ற பார்த்துடலாம். வாசிக்கும் போது இங்கே ஆன்சர் இருக்கு, புரியும் உங்களுக்கு. வாசிங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். என்னவா? அவனே தூக்க கலக்கத்தில் இருக்கான். ஏற்கனவே பேதுருவுக்கு பசி வந்தப்போ தரிசனம் வந்தது. இப்போ தூக்கத்தில் தரிசனம் பார்க்கறதா நினச்சிக்கிட்டு இருக்கான். தட்டி கூப்பிட்டு எழுந்து வாடா அப்படின்னா, இந்த நம்ம வீட்டில் பிள்ளைங்களை ஏன்னா வெளியே போகணும் தூங்கி தட்டி எழுந்துரு, டைம் ஆச்சு போகலாம், எழுந்துரு சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னா அது அப்படியே தூக்கத்தில் அப்படியே என்னடி அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி எடு, செருப்பு எடு, போ, நம்ம தான் மாட்டி விடணும் அந்த மாதிரி. அவ்வளோதான் பாயிண்ட்டு. அவன் தூக்கத்தில் அவன் எதுவுமே தெரில. அவன் தரிசனம் பார்க்குற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். டேய், உனக்கு இருக்கிறதே ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு செருப்பு, அப்புறம் அது இல்லாமல் கஷ்டப்பட போகிற, எடு மாட்டு, அவ்வளோதான். அதை வந்துட்டு வேற இடத்துல கோத்து வச்சு பேசுறதுல பாயிண்டே இல்லை. ஆமாம், தரிசனம் பார்த்தது போல் அவன் இருக்கிறான். அவன் அப்படி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறான். அப்புறம் அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எப்படி நைட் ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா சிட்டிக்கும் ஃபோர்ட்ரஸ் இருக்கும் தெரியுமா? அந்த நாட்களில் எல்லா சிட்டிக்கும் சுற்றி அலங்கங்கள் கிட்டி வச்சிருப்பாங்க, சிட்டியை சுற்றி மொத்தமாகவே. இதில் பொதுமக்கள் இருப்பாங்கன்னு கேட்டால் ஓரளவுக்கு இருப்பாங்க, பட் மேக்சிமம் பொதுமக்கள் ஊர் ஃபுல்லாக இருப்பாங்க. சிட்டியினுடைய மெயின் ஃபோர்ட்ரஸ்க்குள்ள ராஜா அரசவை மக்கள், ஜெயில்கிற அது இது எல்லாம் மெயினாக உள்ளே இருக்கும். ராத்திரி ஆனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக சிட்டியினுடைய மெயின் கேட்டு, பெரிய கேட் இருக்கும், இரும்பு கேட்டு. நைட் ஆனது கேட்ஸ் எல்லாம் மூடுருவாங்க. அது சாதாரண கேட்லாம் இல்லை, சும்மா அப்படி நம்ம வீட்டில் தூங்கும் போது குட்டி இப்போ கேட்டை போட்டு வராம அப்படி இழுத்து போட்டு வராம பாருங்க, அப்படிலாம் கிடையாது. வெள்ளூர் கோட்டை பார்த்துருக்கீங்களா? வெள்ளூர் ஃபோர்ட்டினுடைய கேட்டு அதெல்லாம் மூடினதே கிடையாது. அதுவே சின்னதுன்னு சொல்கிறேன் நான், மூடவும் முடியாது. அது அவ்வளோ திக்கு, அவ்வளோ பெருசு, அது சின்னதுன்ற நான். அந்த மாதிரி பயங்கரமான கேட்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. அது இதில் பாருங்களேன், அந்த கேட்டு என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்கன்ற வரைக்கும் லூக்கா எழுதியிருக்கிறார், எவிடன்ஸ் பேப்பர். ஏன்னா அந்த கேட்டை அவன் வந்துட்டு அது ஃபைபர் கேட்டா, இரும்பு கேட்டா, மெட்டல் கேட்டா, அயன் கேட்டா, எவன் கேட்டா ஒன்று அயன் கேட்னு எழுதியிருக்காரு. அயன் எவ்வளோ பவர், எவ்வளோ வெயிட் தெரியுமா? அது அதை வந்துட்டு இழுத்து வச்சு பூட்டணும் அப்படின்னா அது எத்தனை போர் சேவர்கள் தேவைப்படும் தெரியுமா? அது வந்துட்டு தேவதூதன் வரும்பொழுது 1ஆம் காவல் 2ஆம் காவலில் தாண்டி வெளியே வந்து நகரத்தினுடைய வாசல் வரைக்கும் தேவதூதன் கூப்பிட்டு வந்துட்டாரு. நகரத்தினுடைய மெயின் கேட்டை பூட்டப்பட்டிருக்குது. காவலாளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரில. அதெல்லாம் கூட லூக்கா எழுதியிருந்தா பயங்கர எவிடன்ஸாக இருந்திருக்கும். ஆமாம், காவலாளிகள் மெயின் கேட்டை காவல் கேட்குற காவலாளிகள் கேட்டு தானாக திறக்குதுங்க. உங்கள் வீட்டு கேட்டை யோசிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது கோட்டையினுடைய அலங்க சுவர்களினுடைய பெரிய கேட் அதெல்லாமே. ஆமாம், தானா திறக்குது எல்லாமே. 10ஆம் வருஷம் அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து இரும்பு கதவண்டையிலே
அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ம். அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கண்டிப்பா உனக்கான கேட்டு திறக்கும். ஆண்டவர் உன்னை லீட் பண்ணாருன்னா உனக்கு முன்னாடி எந்த கேட்டு, எவ்வளோ பெரிய கேட்டு, எவ்வளோ வெயிட்டான கேட்டு, இது எந்த அரசாங்கம் கேட்டின கேட்டு, எந்த கேட்டுன்றது மேட்டர் இல்லை. பிசாசே உனக்கு தடையாக அவர் கேட்ட கேட்டினாலும் கர்த்தர் திறப்பார். உனக்கு முன்பாக 7 வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் ஒரு புதிய வாசலை திறப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். இங்கே வெறும் கேட்டை திறக்கிறது மாத்திரம் இல்லை, உனக்குன்னு ஒரு புது கேட்டை கிரியேட் பண்ணி உனக்குன்னு ஒரு புது வழியை உண்டாக்கி கர்த்தர் உன்னை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக கொண்டு போவார். சரியா? ஆமாம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற கர்த்தர், மறந்துடாதீங்க. ஆமாம், நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப ஞானமாக பரிசுத்த ஆவியினுடைய அறிவோடு நம்ம வேதத்தை ஓவராக பண்ணக்கூடாது, பக்குவமாக நிதானமாக வாசிக்கணுன்ற பேரில் அறிவை சார்ந்து விசுவாசத்தை விட்டுறாது. உன் அறிவு உனக்குள்ள விசுவாசத்தை அதிகரிக்கணும், அதை ஒருபோதும் மறந்துடவே கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் எடுத்து வச்சு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிண்டலாக தெரியும். அப்போ என்ன ஆகுனா ரொம்ப கேஷுவலாக எடுத்துவீங்க. அவ்வளோதான், அதெல்லாம் அவ்வளோதான்ப்பா. இல்லை, அப்படி எடுத்துக்கிறனால வந்துட்டு உன் விசுவாசம் குறையக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பெட்டராக புரிய ஆரம்பிக்குதுன்னா உன் விசுவாசம் இன்னும் மேலோங்கி வளரணுமே தவிர குறைஞ்சி போகக்கூடாது. சரியா? ஆமாம். வெண்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர் இரும்பு தாழ்பால்களை முடிப்பார். இது ஆவிக்குரிய அர்த்தங்களில் ஏதாவது ஒரு தடைகளை திறக்கணுமா? கண்டிப்பாக திறப்பார். இல்லை மாம்சிகமாக நேரடியாகவே ஒரு கேட்டை உனக்காக கர்த்தர் உடைக்க போகிறாரா? கண்டிப்பாக உடைப்பார். சம்மந்தமே மாற்றுக்கிறதே கிடையாது. அதை யோசிக்கிறது ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். அதை ஒருபோதும் உன் விசுவாசத்தை மட்டும் ஒருபோதும் குறைச்சிடாது. சரியா? ஆமாம். தொடர்ந்து அப்போ அடுத்தது பேதுருவுக்கு தெளிவு வந்து இப்போதான் பேதுருவுக்கு தெளிவே வருது. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்போது மெய்யா அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு எனும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கவனிச்சிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேதுருவுக்காக? ஆமா. இப்ப இவ்வளவு கூட சேர்ந்து பைபிள் வாசிச்சோம். கரெக்டா சொல்லுங்க. யூத வழக்கத்தை, இவங்க எல்லாரும் யூதர்கள் தானே? நம்ம இப்ப வாசிக்கிறீங்க யாருமே புறஜாதிகள் இல்லை, யூதர்கள் தானே? யூதர்கள் வழக்கத்தின்படி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எத்தனை நாள் துக்கம் கொண்டாடுவாங்க? 40 நாள். பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? துக்கம் கொண்டாடிட்டு இருந்துருக்கணும். ஆனா அந்த வீட்டுல கேதரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பேதுருக்கா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேதுரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம கதை அவள் தான் போலுக்கு, ஒருத்தரா பிடிச்சி கொண்டுருவாங்க போலுக்கு. மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? செதறி ஓடி போய் இருக்கிற மிச்சம் இருக்கிற வாழ்க்கையில் இயேசுக்கா வாழலாம். இல்லை, நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்றோம், கிடைக்கலன்னு சோர்ந்துடுறோம். தேவத்திட்டம் நிறைவேறிச்சுன்ற சந்தோஷம் உனக்குள்ள உருவாகணுமா? இல்ல நீ கேட்டது உனக்கு கிடைக்கலன்ற சோர்வு உண்டாகணுமா? அது ஜீவன் செத்து போனாலும் பரவாயில்ல, இல்ல சாதாரண பொருளாதாரமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி உன் வாழ்க்கைக்கு கம்பல்சரி வேணும்னு நீ நினைக்கக்கூடிய ஒரு காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேட்டது கிடைக்கலன்னா அங்க தேவ சுத்தம் நிறைவேறது நீ சந்தோஷப்படணுமா? இல்ல நீ கேட்டது கிடைக்கலன்னு நீ வருத்தப்படும், துக்கம் கொண்டாடணுமா? வருத்தப்படணுமா? உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றிய சீஷர்களுக்கு ரியாலிட்டி நல்லா புரிஞ்சது. பரலோகம் தான் நம்மளுடைய சொந்த வீடு, நித்திய ஜீவன் தான் நமக்கான வாழ்க்கை, இங்க இயேசுக்கா சாகதான் போறோம் அப்படின்ட்டு தான் அவங்க நல்லா புரிஞ்சுது. அதை பத்தி அவங்க ஃபீல் பண்ணவே கிடையாது. சரி, இப்போ காமெடியை கேளுங்க. சோம் பண்றோம் ரைட்டு தான் அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு இல்லை. யாக்கோபு செத்துட்டான், பேதுரு சாக போறான்னு தெரியும். நம்ம சார்பாக ஜோம் பண்ணி வைப்போமே, வந்தாருன்னா சந்தோஷம் தான். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண ஜெபத்துக்கு ஆன்சர் வரல, கொண்டுட்டாங்கன்னு செய்தி வந்துருச்சு. ரெண்டாவது இவங்க பண்ண பிரேயருக்கு தேவதூதர் வந்துட்டு பேதுருவை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டார். ஆனால் இந்த செகண்ட் பிரேயர் ஆன்சர் ஆகுன்றது அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது. அங்கதான் நான் சொல்றேன், அங்கதான் ஆண்டவர் நிற்கிறார். நீ எதிர்பார்க்காத காரியத்தை தான் அவர் பண்ணுவார். நீ எதிர்பார்க்கறத பண்ணிட்டாருன்னா அவர் ஆண்டவரே இல்லையே. பயங்கரமா கூடி ஜோம் பண்ணுறாங்க. பேதுரு வாசல்ல வந்துட்டு அவரே வந்துட்டுப்பா ஜெயிலில் தப்பிச்சு வந்துட்டேன்டா, ஏற்கனவே குற்றப்படுத்தி ஜெயிலில் போட்டிருக்காங்க, ஜெயிலிருந்து தப்பிச்சேன்னு சொல்லி இன்னொரு கேஸ் வேற மேலே போட்டுருவாங்க. அதனால வந்துட்டு மெதுவாக கதை தட்டிக்கிட்டு இருக்கான். டேய் யார் கேக்குதாடா? ஹலோ கேக்குதா? தட்டிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ரோதைன்னு குட்டி பொண்ணு இருக்கா, கூப்பிடுறது வந்துட்டு கிட்ட பார்த்துட்டு பேதுரு சத்தம் தான், பேதுரு வந்துட்டாரு கூப்பிட்றேன். ஆனால் சும்மா இருமா, நீ வேற அவர் வருவாரா வரல எல்லாம் தெரியல, வா உட்கார ஜோம் பண்ணுவா, வருவார ஜோம் பண்ணலாம். பேதுரு வந்துட்டாரு பாருங்க. நீ அது இவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு இல்லை. நம்ம அநேக நேரங்களில் அந்த சிறு பிள்ளைக்கு இருந்த விசுவாசம் இவர்களுக்கு இல்லையே நம்ம மாட்டி பிரசங்கம் ஆரம்பிச்சிருவான். பைபிளுடைய அந்த வேத பதில் கான்டெக்ஸ்டே புரியாம ரியாலிட்டி யோசி. அண்ட் they were expecting Peter also will be killed, but still they are praying.
அப்போ இந்த சின்ன பிள்ளை வந்து சொல்லும் போது தே குட் நாட் அக்செப்ட் இட். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜெபம் கேட்கப்படலை, ரெண்டாவது இங்கே நடந்துருச்சுன்றது அவங்களால, அது மனிதனோட இயல்பு தான். தட் இஸ் த ரியாலிட்டி. தட் இஸ் we are நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். அப்படிதான் இருக்கும் நம்மளோட ரியாலிட்டி இல்ல. என்ன சொல்ற வாசிங்களேன். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதையினும் பேர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தார். 14வது வசனம். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியா சாதித்தார். அப்போது அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார்கள். பாவம் பேதுரு இல்ல, என்ன உங்க ஜெபத்தை கேட்டு என்ன ஆண்டவர் காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்தா, வாசல் இருந்து கதவு தட்டு கதவு துறங்கடா, ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன்டா, எவனா பார்த்தானா பிடிச்சிருந்து விட்டுருவாங்கடா, மறுபடியும் நிறைய வேலை கதவு துறடானா. இப்போ இங்கே உள்ளுக்குள்ள ப்ரேயர் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு பெரிய டிபேட் போயிடுது, பேதுருவா பேதருடைய தூதனா. ஆனால் இவங்களெல்லாம் வச்சு பாவம் பேதுருவான தெரியுமா, பேதுருவா பேதருடைய தூதனா, பற்றி மன்றம் சொல்லுங்கள், பேதுருவா பேதருடைய தூதனா, வாருங்கள் பேசுவோம், விவாத மேடைக்கு வாருங்கள். வட்டமிசை மேடையா? ஆமா, சரி தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப நான் பாருங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையை அமர்த்தி, பாத்தீங்களா, அமைதியர்டா அமைதியருங்கடா, நானே ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கிறேன், எவனா கேட்டு போட்டு கொடுத்துறானான்னு தெரியல, அமைதியருங்கடா அப்படின்ட்டு அமைதியாரு. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் காட்ஸ் மிராக்கிள் குறையவே இல்லை, இன்னொரு பக்கம் இவங்களுடைய நார்மல் ரியாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கு. நான் தான் திருப்பி சொல்றேன், நம்மளா தான் இருக்க போறோம். அந்தந்த நேரங்களில் பதட்டங்கள் பயங்கள் அதெல்லாம் இருக்க தான் போகுது. ஆனால் பேதுருவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வாசித்து இப்படியெல்லாம் கர்த்தர் செய்வாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு எந்த புக்கும் அவங்க கையில் இல்லை. நமக்கு இதெல்லாம் வாசிக்கும் பொழுது பேதுருவோட நமக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி தான். நம்மளை என்கரேஜ் பண்ணுற வார்த்தைகள் இந்த மாதிரி நிறையவே இருக்குது தான். பத்தாவது குறைக்கு இதெல்லாம் வேர்ட் ஆஃப் காட்ன்ற பேரில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு தான், ரைட்டுங்களா? அப்போ நம்ம வந்து பேதுருவோட இன்னும் அதிகமாக தைரியமாக இருக்கணும்ன்ற நான். ஆமாம், தொடர்ந்து வாசிங்க. அப்போ என்ன பாருங்க, கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து சகோதரருக்கும், இந்த யாக்கோபு யார்? அது யாக்கோபு செத்துட்டானே, சாரி மார்க்கு. இந்த யாக்கோபு யாரு? இது வந்துட்டு இயேசுவின் சகோதரனாக யாக்கோபு இருக்காருல ஒருத்தர், அவரு எருசலேம் திருச்சபையில் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறாருல, எருசலேம் திருச்சபையினுடைய 3 தூண்கள் யோவான், பேதுரு, யாக்கோபு. இல்ல யாக்கோபுக்கு சொல்லி அனுப்புங்க. போயிட்டான், அந்த இடத்துல இல்ல, வேற இடத்துக்கு போனான். இப்போ வந்துட்டு இவனுங்களுக்கு அழுந்துருச்சு, எல்லாம் ஜெயில லாக்ட் ஆகுது, பேதுருவை காணோம். பேதுரு அங்கிருந்த சேவகர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பயந்துட்டாங்க. அவங்க பயந்த மாதிரி நடந்தது. ஏரோது என்ன பண்ணா, அவனை தேடி காணாமற் போனது போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். யாரு? ஏரோது ராஜா. நீ அநியாயம் பண்ண, உனக்கு அநியாயம் நடக்கும். எப்படின்றது பார்க்க போறோம் நம்ம இப்போ. எனக்கு ஆக்சுவலா இந்த வேதை பத்தி வாசிக்கும் போது எனக்கு 2 விதமான பதில் இருக்கு. ஒரு நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். நான் இப்ப அடுத்து ஏரோது செத்துருவான் தெரியுமா? அதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அதை சொல்லி முடிச்சுட்டு இப்ப ஏரோது ஏன் செத்தான்றத எனக்கே சரியா புரியலைங்க. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் செயல்படுற, அதுவும் பெரிய அதிகாரத்திலிருந்து செயல்படுற யாரா இருந்தாலும் கர்த்தர் தூக்கிடுவாரு, சந்தேகமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. கவனிங்க, இப்போ நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பயங்கரமா பண்றான் அப்படின்னா கன்ஃபார்மா அவனை கர்த்தர் தூக்கிடுவார், டவுட்டே கிடையாது. கன்ஃபார்மா தூக்கிடுவார். இன்னைக்கு சொல்றேன் கன்ஃபார்மா தூக்கிடுவார். நம்ம கர்த்தர் பெரியவர், அவருடைய ஆட்சி, அவர் ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம் தான் இருக்கிறதுலே பெருசு. பொறுத்து பார்ப்பாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவருடைய திட்டத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவனாலும் தூக்கிடுவார். அது எது வரைக்கும் போறாரு தெரியுமா? மந்தையை சிதறடிக்கிற மெய்ப்பனுக்கு ஐயோ, மெய்ப்பனே தூக்கிடுறாரு. இதெல்லாம் உயிரோடு இருந்து ஊழியம் பண்ணி என்ன பண்ண போகுது? செத்து தொலைவா தூக்கிடுறாரு மொத்தமா. ஆமா, கண்டிப்பாக அத்தனை செய்வார். இப்போ ஏரோது என்ன பண்ணிட்டான்? யூதேயா தேசத்தை விட்டு செசரியாக போயிட்டான். சரியா? செசரியாக போயிட்டான். பேதுருவை கண்டுபிடிக்க முடியல.
பேதுரு அங்கே வெளியே வந்துட்டாரு, திருப்பி அங்கேயே இல்லை. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு ஊழியம் செய்யுது. ஒரு இடத்துல ஊழியத்தை தடையா, அடுத்த இடத்துல போய் ஊழியம் பண்ணு. இன்னொரு இடத்துல அங்கேயும் தடை பண்றானா, இன்னொரு இடத்துல போய் ஊழியம் பண்ணு. நம்ம நாட்டில் வந்து நான் இந்த ஊருக்கு வந்துட்டு நான் இங்கே தான் சாவேன்ட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்து அக்காலத்திலே ஏரோது திரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தார். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாகி சமாதானம் கேட்டுக் கொண்டார்கள். ஓகே, கவனிங்க. இப்போ இங்கே தான் வந்துட்டு இந்த ஒரு வருஷம் மட்டும் வருஷம் உனக்கு புரியாது. ஆண்டவரை இந்த வருஷத்தை எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவர், நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் உனக்கு ஆண்டவர் புரிய வைக்க போகிறது இல்லை. அதுக்கு தான் பைபிள் ஒழுங்காக வாசிக்கணும், சரியா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போன அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கடைசியில் என்னாச்சு? 11th சாப்டர் லாஸ்ட்ல என்ன வாசிச்சோம்? அங்கே பஞ்சம் உண்டாக ஆரம்பிக்கிறனால என்ன பண்ணுறா, தர்ம பணம் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரைட்டா? அப்போது இவன் வந்துட்டு சீரியா நாட்டு ஆட்களுக்கு நல்ல கவனிங்க, யூதேயால் தான் யூதேயா ராஜா இவன். சீரியா நாட்டு ஆட்கள் வந்துட்டு இவன் அண்டரில் தான் வராங்க. அங்கே பஞ்சம் இருக்கிறபடினால இவன் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு 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 கிவ் அண்ட் டேக் பாலிசி ரூல் இருக்குது. நான் உனக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறேன், நான் சொல்கிறது நீ கேட்கணும், இதுதான் ரூல். இப்போ இந்த சீரிய நாட்டு ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யூதேய நாட்டு ராஜா ஏரோதுகிட்ட இருந்து ஃபுட் சப்ளைஸ்லாம் வாங்கிக்கிறான். ஆனால் இவனுக்கு சொன்னது நிறைவேற்றவே இல்லை. இப்போ ராஜா சம கடுப்பில் இருக்கான். இங்கே பேதுரு எஸ்கேப் ஆயிட்டான், கையில் பிடிக்க முடியல. சரி, இந்த கேஸ் வேலைக்கு ஆகலை, வேற பெண்டிங் கேஸ், வேற என்ன பெண்டிங் கேஸு? ராஜா, அங்கே சீரிய நாட்டில் அவனுக்கு வந்துட்டு நம்ம ஃபுட் சப்ளைலாம் வாங்கிக்கிறானுங்க, அனுப்புகிற தானியங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் சொன்ன டீல் அவனுக்கு செய்யவே இல்லை. கிளம்புவா, அங்கே போகலாம் வா அப்படின்ட்டு அங்கே போகிறான். வசனம் சொல்லுது, ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவன், ரைட்டா? இவர் பெரிய ராஜான்ற ஃபீலிங்கில் பேதுருவை கொல்லுவான், சீரிய நாட்டில் போய் அவனை கொல்லுவான். இவனை அவனும் கேட்க அதிகாரம் இல்லைன்ற லெவலில் இங்கே ஏரோது ரொம்ப மண்டகரம் முடிச்சு ஆடிட்டு இருக்காப்புல. இப்போ அங்கே போனவன பாரு, அங்கே என்ன தெரியுமா ஆகுது? இப்போ ராஜாவுடைய பிலாஸ்து வீட்டு விசாரணைக்காரன், ராஜாவுக்கு அசிஸ்டன்ட், ராஜாவோட வீட்டில் ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவன், அவனை கூப்பிட்டு லஞ்சம் கொடுத்து அவனுக்கு சோப்பை போட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசி ராஜாவை அங்கே வர வச்சாச்சு. ராஜா அங்கே வராருன்றனால பாப்பா ராஜாட்ட சொல்லியிருப்பா, பார்த்துப்பா, அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லி வச்சோன்னா சரி, ராஜா வந்தாச்சு. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் அப்படின்னு அபிஷியல் மீட்டிங், ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, இப்போ இதுதான் பிரச்சனை. அப்புறம் ஆண்டவர் அடித்தாரு, அவன் புழுத்து செத்தான். உடனே பாரு, கர்த்தருடைய ஊழியக்காரனை அன்றி அவன் ராஜாவா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான் ஆனால் அவன் புழுத்து சாவான். இந்த மாதிரிலாம் செய்தி கொடுத்து நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். நான் கரெக்டா சொல்லு, ஏரோது ராஜா ஆண்டவர் பத்தி பிரசங்கம் பண்ணானா? இங்கதான் நம்ம அந்த வார்த்தையில ஏமாந்து போறோம். பிரசங்கம் பண்ணினான், ஒன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்றார், மீட்டிங்ல பிரசங்கம் பண்றாங்க, ஓ ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணினான். டேய் இருடா, எல்லா பிரசங்கமும் இல்லடா, அந்த பேசிக் முதல்ல புரியணும். சரி, நான் பலமுறை செய்தியில கேட்டிருக்கேன், ஏரோது ராஜா அவன் ராஜா என்ற அதிகாரத்தில் இருக்கிறபடினால் அவன் துணிகரமாய் அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினான், கர்த்தர் அவனை அடித்தார், புழுத்து சென்றார். இதுக்கு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு ராஜாவுக்கு நடந்தது, யாராவது சொல்ல முடியுமா? ராஜா ஆசாரிய வேலையை வந்துட்டு நான் ராஜாடா, எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்கு, நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவர் தூபம் காட்டுவாரு. கரெக்டாக இங்கே ஒரு வெண்குஷ்டம் வந்துருமா நெத்தியில், மோசையின் பிரமாணத்தின்படி. இப்போ ராஜா அடுத்த செகண்டு அவனை கூச்சா வைக்கிட்டாங்க, இறக்கி வெளியே போடாயே, குஷ்டம் வந்தோன்னு ஊருக்குள்ளே வைக்க மாட்டோம், ராஜா வரதன்னு துரத்தி விட்டாங்க. இப்போ இந்த உசியா ராஜாவோட கம்பேர் பண்ணி இவனை இந்த பார்வோன் ராஜாவை எடுத்து பிரசங்கம் பண்ணி நான் பார்த்தியா? அப்படியா? அவன் ஆக்சுவலாக ஏன் பேதுரை பிடிச்சி ஜெயிலில் போட்டான்? யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இயேசுவை பிரசங்கம் பண்ணுறான், அதை காலி பண்ணணும், அதான பாயிண்ட்டு. இயேசுவை பற்றி பேசுகிற ஆட்களை காலி பண்ணுறதுக்காக பேதுரை பிடிச்சி ஜெயிலில் போட்டவன் இப்போ இவனே இயேசுக்காக பிரசங்கம் பண்ணுறானோ? அதுவும் சிரியா நாட்டில், இப்போ யூதேயால கூட இல்லை. அப்போ பிரசங்கம் பண்ணினான்ற வார்த்தையை பார்த்த உடனே உன்னுடைய கான்டெக்ட்ல வந்துடாத, பிரசங்கம் பண்ணினான் சபையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற அந்த ஆங்கிள் யோசிக்காதீங்க. he is giving a royal speech to the people. ராஜா தன் ராஜரிக வஸ்திரத்தில் வந்து மக்களை அட்ரஸ் பண்ணி பேசுறான். அது தமிழ் மொழிபெயர்ப்பில் பிரசங்கித்தான்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள் வாசி பார்த்தா கொஞ்சம் கூட பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். நான் NLT பைபிள் வாசிக்கிறேன் பாருங்க. And an appointment with Herod was granted. When the day arrived, Herod put on his royal robes, sat on his throne and made a speech to them. He made a speech. பேசுறார், ராஜா பேசுறார். இதுல லீகசி ஸ்டாண்டர்ட் பைபிள் LSBல பாருங்க. And on
an appointed day, Herod, having put on his royal apparel and sitting on the judgment seat, began delivering an address to them. ராஜாவுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மக்களே கேளுங்கள், ராஜாவாகிய நான் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். பிரசங்கம்லாம் பண்ணல. சரியா, தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போது ஜனங்களுக்கு இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். என்ன பண்ணாங்க? மனுஷ சத்தம். நீ பேதுருவைய கொல்ற, உன்னை கொல்றதுக்கு நானே உன்னை கொண்டு போற வாடா, சரியாக வாடா நீ. அங்க இருக்க மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க பாரு. ஐயோ ராஜா நம்மளுக்கு ஐன்ஸ்டைன் என்ன பண்ற போறாருன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு சோப் போடுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இது ராஜா சத்தமே இல்லை, இது ஆண்டவர் சத்தம், ஆண்டவர் சத்தம். இவன் பேதுருவை கொலை பண்ண ட்ரை பண்ணாம இருந்து, பேதுரு ஜெயில இருந்து தப்பிச்சு போகிற அந்த சீன் நடக்காம இருந்தா இவன் பாட்டு என்ன பண்ணியிருந்திருப்பான்? யூதேயாவில் இருந்திருப்பான். இவன் நினைச்சது நடக்கலன்ற டென்ஷன் ஆகி தானே கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு ஊருக்கு போயிட்டாங்க. சிரியாவில் போய் இருந்துட்டு வரலாவா அப்படி அங்கே போனான். அதுதானே பிரச்சனையே. இவன் வந்து ஒருத்தரை கொல்ல ட்ரை பண்ணான், அவன் தேவனுடைய மனுஷன். அதனால இவன் சாகடிக்கும்படி இவனுக்காகவே கர்த்தர் ஒரு வகையை உண்டு பண்ணினார். புரியுதா? ராமன் சொல்லுவோமா? இதே மாதிரி பைபிள் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? கர்த்தருடைய தாசனை கொல்ல வகை தேடி அவன் கொலை செய்யும்படி எடுத்த திட்டத்தில் அவனே கொல்லப்பட்டான். ஏதாவது பைபிள் அப்படி சம்பவம் ஞாபகம் வருதா? பழைய ஏற்பாட்டில் மொர்தேகாய், ஆமான். மொர்தேகாய் வந்து மொர்தேகாயை சாவடிக்கிறதுக்கு ஆமான் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணா, கடைசி என்னாச்சு? அவன் ரெடி பண்ண தூக்கு மரத்தில் அவனே தொங்க விட்டாய். அதே கதை தான். பேதுருவை கொலை செய்யும்படிக்கு இவன் வகையை தேடினான், இவன் கொலை செய்ய ட்ரை பண்ண அப்படின்னாலும் இவனை கர்த்தரே கொண்டார். அவ்வளோதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. அதனால தான் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜெயிலில் போடுறியா போட்டுக்கோ, அடிக்கிறியா அடிச்சுக்கிறோம், சாவடிக்கிறியா சாவடிச்சிக்கோ. கர்த்தர் சித்தமாக இருந்தால் நான் சாவேன், கர்த்தருடைய சித்தம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீ சாவேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். தேவ சித்தம் ஏன் பக்கிறதா நான் சாவேன், தேவ சித்தம் ஊம் பக்கிறதா நீ சாவேன். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாம் சாவதான் போகிறல்ல. ஆமாம். அப்போது இந்த டைம் என்னாச்சு? பேதுரு பக்கம் இல்லை, டைரக்ஷன் அம்பு வந்துட்டு அவன் பக்கமாக திரும்பிச்சு. மக்கள்லாம் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இது தேவனுடைய சத்தம், ராஜாவின் சத்தம் அல்ல. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் இவனா பண்ணியிருக்கணும் ஒழுங்கா. இவனா தெய்வ பயமே இல்லையா? தானே பிரச்சனை. தெய்வ பயம் இல்லாத ஒரு ராஜா, யோசேப்பை அறியாத தெய்வ பயம் இல்லாத ஒரு ராஜா வந்த பொழுது மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் உண்டானது அடிமைத்தனத்தில். ஆமாவா? ஆமா. முன்னாடி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலை கேட்டு மோசையை வர வச்சு விடுதலையாக்கி கொண்டு வர்றார். அதே போல இந்த ராஜா ஏரோது ராஜா தெய்வ பயம் இல்லாத ராஜா. அதனால என்னாச்சு? நானே ராஜா நானே மந்திரி. இந்த ஏரோது ராஜாவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நேபுகாத்நேச்சார் ராஜா மாதிரி, நான் உண்டாக்கிய சிலைதான் தேவன், அதுதான் எல்லாரும் வணங்கணும். இல்லை, நானே தான் கடவுள், என்னதான் எல்லாரும் வணங்கணும். அந்த இவனுக்கு முன்னோடிகளா ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து நான் தான் கடவுள் வணங்குன்னு சொல்லல, மக்களாவே சேர்ந்து சொல்றாங்க இது ராஜா சத்தமே இல்லை, நீ கடவுள் சத்தம்னு ஒன்று. இவர் அப்படி ரொம்ப பெதப்பா, எல்லா ராஜாவோட நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் பத்தியா. அவனை கடவுள் ஆக்கி மக்களை கும்பிட வச்சான். நான் ஒன்றுமே பண்ணல, மக்கள் என்ன கும்பிடுறாங்க பார். அது வந்துட்டு அவனுக்கு விரிக்கப்பட்ட வலைன்றது அவனுக்கு புரியல போல. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார். அவன் புழுபுழுத்து செத்தான், இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து, கவனிங்க, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இப்ப எனக்கு ஒரு பதில் புரியல. ஆக்சுவலா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்போ இந்த ராஜா செத்ததற்கான காரணம் என்ன எனக்கு எப்படி புரியுது தெரியுமா? பேதுருவை கொல்லணும்னு இவன் டார்கெட் வச்சான் பத்தியா, அது தேவ திட்டத்துக்கு அகைன்ஸ்டா இருந்தது. ஆனால் அவன் இறங்கி செயல்பட்டா யூதர்களுடைய சப்போர்ட் இவனுக்கு வேணும் அப்படின்றதுக்காக. சரியா? அதனால அவன் கையில் இருந்து பேதுரு தப்ப வச்சு ராஜாவுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுத்து, ராஜா ஊரை விட்டு வேற நாட்டுக்கு போய் அங்க இருக்க மக்கள் சம்மந்தமே இல்லாம இவனை ராஜான்னு சொல்ல வந்து, ஆமா அவன் இப்ப இது இன்னும் கோர் பாயிண்ட் சொல்லவா, இவன் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக யூதர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக காரணமே இல்லாம பேதுருவை கொல்ல ட்ரை பண்றான். இதுல வந்துட்டு மார்க்க கொண்டுட்டான். கர்த்தர் பொறுமையா இருந்தாரு. சரியா? பேதுருவையும் கொல்ல ட்ரை பண்றான். இப்போ அதே அரசியல் காரணத்திற்காக இவன் இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக வச்சதும் கர்த்தர் தான். அந்த இடத்துல இவனை கடவுள்ன்ற அளவுக்கு இவனை ஃபீல் பண்ண வச்சதும் கர்த்தர் தான். அவனை கொண்டதும் கர்த்தர் தான். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இங்கிட்ட கேம் ஆடுறாரோ இல்ல. காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா போனா உன்னை வாழ விடாம சாகடிக்க போறதும் கர்த்தர் தான்.
தெய்வ சித்தத்தின்படி இருந்தீங்கன்னா உன்னை வாழ வைக்க போகிறதும் கர்த்தர் தான். சரியா? இவனை கொண்ட பிறகு என்னாச்சு? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, இப்ப கவனிங்க, இந்த டீடைல்ஸ் நம்ம கிட்ட இல்லை. ஒரு காரணத்திற்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி 11ஆம் அதிகாரம் கடைசியில் தர்ம பணத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் நிறைய எவிடன்சஸ் லூகா கொடுத்துட்டே வந்துட்டு திருப்பி தர்ம பணத்தை கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா. இப்போ எப்படி போனாங்க, எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க, என்ன கலெக்ட் பண்ணாங்க, யார் யார்கிட்ட போய் கலெக்ட் பண்ணாங்க, எத்தனை நாட்கள் ஆச்சு, எந்த டீட்டெயிலும் இல்லை. ஏன்னா அது வந்துட்டு தேவையில்லைக்கு தேவையில்லை. அப்போ தர்ம பணத்தை கலெக்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு மொமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு மட்டும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா அங்கே கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தின்படி பஞ்ச நாட்களில் கொடிதான தரித்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க தரித்திரத்திலையும் கூட எருசலேமில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களுக்கும் சபைக்கு உதார்த்தமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசு யாருக்கு இருக்கும்? நல்ல நாட்கள்லேயே ஒரு நயா பைசா காணிக்கப்படும் மனசு இல்லை. இதில் உபத்திரவ நாட்கள், பஞ்ச நாட்கள் வரை வாரி வரை வழங்குறாங்களாக்கும். இதுவும் இன்னொரு எவிடன்ஸ். இப்படி ஒரு மனசு எப்படி யாருக்கு வரும்? ஏன்னா கிரைஸ்ட் ஸ்டில் ஒர்க்கிங் அமாங் தெம். ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவரும் அவர்களுக்குள்ள இப்பொழுதும் செயல்படுது அப்படின்றதுக்கான ஆதாரம் தான் இங்கே லூக்கா வந்துட்டு தேவலுக்கா கொடுக்குறாரு. 11ஆம் அதிகாரம் கடைசியில் பாருங்க என்ன சொல்றாரு. (29:30) 11:29-30. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பவுல் பர்னபா என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். 12ஆம் அதிகாரம் கடைசிக்கு வா. பர்னபாவும் பவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். ரைட்டா? இன்னும் ஸ்டடி முடியுது. நம்ம இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஒரு 25 verses சின்ன பேசேஜ் தான். அப்போ நம்ம இன்னைக்கு வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் திஸ் இன் ஆர் லைஃப்? கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு லெவல் பொறுத்து பார்ப்பாரு. எவன்லாம் பார்க்க மாட்டார், தூக்கிடுவார். சந்தேகமே கிடையாது. அதில் டவுட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அதே போல் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு ஒரு பிளான் வச்சுருக்காரு அப்படின்னா, உன்னை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்கிற பிளான் நிறைவேற வரைக்கும் ஒரு பயலும் உன் மேலே கை வைக்க முடியாது. நீ உன் வாழ்க்கையை பற்றின யோசிக்காத. ரொம்ப சிம்பிள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் யோசிச்சு சொன்ன மாதிரி, எண்ணத்தை குடிப்ப, எண்ணத்தை புசிப்ப, நாளைக்கு என்னத்தை பண்ணுவேன்றதை பற்றி யோசிக்காத, தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு வேலைக்கு போ, உன் வேலையை நீ செய், கிடைக்கிற சம்பாதியத்தை வீட்டுக்கு உண்டா. இன்னைக்கு உன் வாழ்க்கை நிம்மதியாக வாழு, இயேசுவுக்காக வாழு, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி வாழு, தேவராஜ்யம் வளரும்படி வாழு, தேவனுக்கு பிரயோஜனமாக வாழு. போதும். ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணலான்லாம் இப்போலாம் பிளான் பண்ணி ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு இருக்காத. கர்த்தர் பார்த்துக்குவார். உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் உன்னுடைய வேலை பூமியில் முடிஞ்சு போச்சு அப்படின்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ நேராக அவர்கிட்ட போய் நேர வேண்டியது. சரியா? ஆமாம். நம்ம சாவை வந்துட்டு ஒரு தப்பாக பேசுவோம். ஐயோ செத்து போயிட்டானோ, ஐயோ செத்து போயிட்டானோ, ஐயோ செத்து போயிட்டானோ. வசனம் சொல்லுது மரணம் நல்லது, ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது. அப்படின்னா பிறந்த நாளை விட மரண நாள் நல்லது. பூமியில் கஷ்டம், பாடு, பிரச்சனை, உபத்திரம், அவமானம், வேதனை, பாவம், இச்சை, விழுந்து போயிடுவோம், பயம், போராட்டம், அதில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினோம், ஸ்ட்ரகிள். மரணம் என்பது ப்ரமோஷன். வி ஆர் ப்ரொமோட்டட் டு ஹெவன். என்ன ப்ரமோஷன்? இங்கே நீ படுற பாடுகள் எதுவுமே அங்கே இல்லை. நீ காண முடியாத ஒரு தேவனை நேரடியாகவே காண போற. இட்ஸ் அ ப்ரமோஷன். நம்ம என்ன உட்காந்து ஓன்னு அழுதுனுக்கிறோம். ஆமாம். என்ன பண்ண பொறாமப்படணும். எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இது செத்து போயிடுச்சு, வச்சா நான் செத்தாவோட பரலவன் போயிருந்துட்டலாம். அவனுக்கு பாக்கியம், சீக்கிரம் போயிட்டான், அப்படி எடுத்துக்கணும். ஐயோ போயிட்டு அங்கே தான் அவன் பார்ப்பான், அடி வழக்க பார்த்த கொண்டு நான் சந்தோஷமா இருக்கேன். இங்கே வந்துட்டு இது பாரு பொறாமப்பட்டு போயிட்டேன்னு அழுதுட்டு இருக்குது பாரு. புரியுதா? ஸோ காட் வில் நாட் அலோw anybody to persecute you or touch you if God has a plan on your life. இப்போ ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிளான் இருக்கா? டெஃபினட்டாக ஆண்டு பிளான் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் பெரிய, நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பிளான் முடிவடைகிற வரைக்கும் வியாதியோ, மரணமோ, பிசாசோ, உபத்திரவமோ, ராஜாக்களோ யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நீ அதை ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நீ பயப்படவே தேவையில்லை. பயப்படாத. கர்த்தர் நடத்துவார். சரியா? பேதுவுக்கு மட்டும்தான் கதவை திறப்பாரா, எனக்கு திறக்க மாட்டாரா? அப்படி ஒரு நீடு உனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். மாற்று கருத்தே கிடையாது. சரியா?
ஆமாம், இந்தியா பாகிஸ்தான் கேட்டை திறந்து உன்னை பாகிஸ்தான்களை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கேட்டை திறந்து கூட்டிட்டு போவார். அந்த கேட்டை வருஷத்துக்கு வரும்போது போலீஸ்காரங்க லெஃப்ட் ரைட்னு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி திறப்பாங்க, மூடுவாங்க. ஏன் திறக்கிறான்னு தெரியல, ஏன் மூடுறான்னு தெரியல. ஆனால் வருஷத்துக்கு வரும்போது ரெகுலராக பண்ணிருக்கீங்க. அதை தாண்டி திறக்க மாட்டாங்க. உன்னை வச்சு திறந்து கொண்டு போகணுன்னா கொண்டு போகணுன்னா போவார், அவ்வளோதான். ஆனால் அப்படி செய்வாருன்னு கேட்டால் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃப்ளைட் இருக்குதுல்ல, ஸ்பான்சர் தருவார், உனக்கு டிக்கெட் கொடுப்பாரு, ஃப்ளைட் ஏறி பாகிஸ்தான் போய் ஊழியம் பண்ணுன்னு சொல்லுவார். ஸோ நம்ம கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது தான். கர்த்தர் செய்வார், அவ்வளோதான் பாயிண்ட். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் நன்றி. கர்த்தர் நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதில் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். உங்களுடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகம், அது உபத்திரவத்தை குறித்து வாசிக்கும் பொழுதும் அது எங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வராம ஒரு உற்சாகத்தை கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். எங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்க திட்டம், எங்களை எதற்காக அழைத்தீங்க, எதற்காக பிடித்தீங்க, என்ன நோக்கத்திற்காக எங்களுக்கு உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கான கிருபைகளை தந்தீங்க, அதை கர்த்தர் பரிபூர்ணமாக நிறைவேற்றும்படி எங்களை முழுமையாய் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய எங்களுடைய சுய திட்டங்கள், தீர்மானங்களாக இருந்தாலும் அதை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உங்களுடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய பிசாசுடைய தந்திரங்கள், மனிதனுடைய சூழ்நிலைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள், சிக்கல்கள், மனிதர்கள், எங்களுடைய பற்றாக்குறை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய சரீர பலவீனத்தால, மாம்ச பலவீனத்தால நாங்கள் அவைகள் பக்கமாய் சார்ந்து போகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தரைகளை பலப்படுத்தி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கான கிருபைகளை தருவீரா. நாங்கள் எங்களுடைய சரீரத்திலிருந்து எங்கள் சுவாசம் நின்று போவதற்கு முன்பாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற காரியத்தில் நாங்கள் எங்களுடைய திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஆசைகள் எல்லாம் அர்ப்பணிப்பாய் மாறட்டும். அதற்கு ஆவியானவர் உதவி செய்யும். நீர் எங்களை நடத்தும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you. மரணதா. இயேசு சீரார் போகிறார்.